श्री सुब्रह्मण्य करावलंब स्तोत्रम। हे स्वामीनाथ करुणाकर दीनबंधो श्री पार्वती शमुख पंकज पद्मबंधो श्री शादिदेव गण पूजित पादपद्म वल्लीशनाथ मम देहि करावलंबम्। देवाधिदेव सुतदेव गणाधिनाथ देवेन्द्र वन्द्य मृदुपङ्कज मञ्जुपाद देवर्षि नारद मुनीन्द्र सुगीतकीर्ते वल्लीशनाथ मम देहि करावलम्बम्। नित्यान्नदान निरदाखिल रोगहारिन् तस्मात् प्रदान परिपूरित भक्त काम श्रुत्यागम प्रणव वाच्य निज स्वरूप वल्लीशनाथ रमण्याष्टकम् इदं प्रातरुत्थाय यः पठेत् कोटि जन्म कृतं पापं दक्षणादेव नश्यति। इति श्री सुब्रह्मण्याष्टकम् अथवा श्री सुब्रह्मण्य करावलंब स्तोत्रम संपूर्णम्। அருணகிரிநாதர் திருப்புகழை எழுதினார். அது ஆயிரக்கணக்கான பாடல்கள். கந்தர் மீது 51 எழுத்துக்களை கொண்டு அவற்றை மலர் மாலையாக 51 மலர்களை கொண்டு அன்பென்னும் நார் தொடுத்து ஒரு மாலை செய்திருக்கிறார். அதற்கு கந்தர் அனுபூதியின் பேர். இதில் 51 பாடல்கள் இதில் இருக்குது. இதுவரைக்கும் நம்ம 3 பாடல்களை பார்த்துருக்கிறோம். காப்பு செய்கிறோடு 3. அந்த பாடல்களை இப்போ நம்ம பாடுவோம். நெஞ்சக்கனகல்லு நெகிழ்ந்துருக தஞ்சத்தருள் சண்முகனுக்கியல் சேர் செஞ்சொற்புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கர ஆணை பதம் பணிவாம். 5 கைகளை கொண்ட அண்ணன் யானை முகத்தை பணிவோம் அப்படின்னு முதல் பாட்டில் ஒரு பணிவோட அண்ணனுக்கு மரியாதை சொல்லிட்டு செய்கிறார். பஞ்சக்கரம் அப்படின்னா 5 கரங்கள்னு அர்த்தம். யானைக்கு 5 கரங்கள் துதிக்கையோடு சேர்த்து யானை முகனாகிய கணபதிக்கும் 5 கரங்கள். 5ம் 5 வேலை செய்யும். நம்ம கூட கேட்குறோம், எனக்கு என்ன 1000 கையாக இருக்குது இத்தனை வேலை செய்யறதுக்கு, 2 கை தானே இருக்குங்கிறோம். அப்போ 2 கை வச்சுட்டு நம்ம ஏதாவது 2 வேலை தான் செய்ய முடியும். 5 கரத்தை வச்சுக்கிட்டு ஒரு 5 வேலை செய்கிறார். அதனால் ஒரு 5 கரங்கள். அது என்ன 5 வேலைகள் அப்படின்னா, ஒரு கையில் சிருஷ்டி பண்ணுவார் உங்களுக்கு உலகத்தெல்லாம், இன்னொரு கையில் அதை காப்பாற்றுவார், இன்னொரு கையால் அத்தனை மறைப்பார், சம்ஹாரம் பண்ணிடுவார், இன்னொரு கரத்தால் ஜீவர்களுடைய அறிவை மறைப்பார், இன்னொரு துதிக்கையால் அருள்வார், மறுபடியும் மோட்சம் கொடுப்பார். இப்படியெல்லாம் நம்ம முதல் மந்திரத்தினுடைய ஸ்லோகத்தெல்லாம் நம்ம பார்த்தோம் ஏற்கனவே. இது 5 அக்ஷரம் அப்படின்னு எடுத்துக்கலாம். 5 பஞ்சக்கரம்னு அப்படி போட்டிருக்கிறார். பஞ்சம்னா 5, கரம்னா கைகள், அக்ஷரம்னு எடுத்துக்கலாம், பஞ்சாட்சரம்னு எடுத்துக்கலாம். அப்போது நமசிவாயங்கிறதும் விநாயகருக்கு பேர், நம்ம சிவனுக்குன்னு சொல்கிறோம். இங்கெல்லாம் சிவன் வேறு எல்லாம் கிடையாது, நம்ம ஒரே அர்த்தம் தான். நம்ம கடவுள்னா ஒன்று தான். அவங்கள நம்ம பல பேர் வச்சு சொல்லிக்கலாம். சாட்சாத் கணபதி சிவன் தான். அவரும் பஞ்சாட்சரி, இவரும் பஞ்சாட்சரி. அவர் தான் சொல்கிறார் பஞ்சக்கர ஆணை பதம், பஞ்சாட்சரியுடைய இந்த யானையினுடைய பணிவோம் அப்படின்னு கணபதிக்கு வணக்கம் சொல்லிட்டு முருகர் மேலே பாட ஆரம்பிக்கிறார். பாடுறதுனோ முருகர் மேலே, ஆனால் வணக்கம் சொல்கிறது கணபதி. அது ஒரு மரபு. எதுக்காக இவர் இதெல்லாம் 51 எழுதுகிறாருன்னா, எனக்கு பாடும் பணியை கொடு, எனக்கு வேறு எந்த வேலையும் வேண்டாம். அருணகிரிநாதர் சொல்கிறாரு, எனக்கு எந்த குழப்பம் வேண்டாம், வாழ்நாள் முழுக்க உன்னை பற்றி பாடிக்கிட்டே இருக்கிறேன், பாடும் பணியே பணியாய் அருள்வாய் அப்படின்னு இந்த முதல் மந்திரத்தில் அவரை கணபதியை சொல்லிவிட்டு, எதுக்காக இதை பாடப்படுறேன்னா, என்னுடைய நெஞ்ச கணக்கல் நெகிழ்ந்து நெகிழ்ந்து உருகணும்.
இந்த கல் போன்ற இந்த மனம் கரைந்து இறைவனில் கரைஞ்சிடணும். உப்பு கட்டி மாறி என்று இருக்குது. உப்பு கட்டியாவது தண்ணியில் கரைஞ்சிருது. கருங்கல்ல போய் தண்ணியில் போட்டால் என்ன ஆகும்? அது முதல்ல கருங்கல் உப்பு கட்டியாக மாறி உப்பு கட்டி மறுபடியும் தண்ணியில் நீக்கமிராமல் எல்லா இடத்துல கலந்து போகிற மாதிரி முருகப்பெருமானில் நானும் கலந்துடணும் அப்படின்னு அவர் சொல்கிறார். நெஞ்ச கனகல்லு நெகிழ்ந்து உருக, அதுக்காக வேண்டி இந்த சண்முகனுக்கு செஞ்சொற்களால் ஒரு மாலையை செய்து நான் போடுறேன். அது கணபதியே எனக்கு அருள் செய்வாய், தடை எதுவும் கொடுத்துட வேண்டாம் அப்படின்னு அவர் சொல்கிறார். இது நம்ம பார்த்தோம். அடுத்த பாடல் ஒரு எதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு எனக்கு துதியெல்லாம் பண்ணுற, என்ன விஷயம் அப்படின்னு இவர் கேட்குறார். வேற ஒன்றும் இல்லைங்க. ஆடும் பரி வேல், ஆடும் பரி வேல் அணிசேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய். உன்னுடைய வேலையும் மயிலையும் சேவலையும் கொடியும் இதை புகழ்ந்து பாடுவது தான் எனக்கு ஒரு வேலை. இந்த பணி மட்டும் எனக்கு போதும்பா அப்படின்னு அருணகிரிநாதர் கேட்குறார். ஆடும் பரி வேல் சேவல் இந்த மூன்றையும் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய். எனக்கு வேற எந்த வேலையும் வேண்டாம் அப்படின்னு முருகரை பாடுறாரு. இந்த பாடலுக்கு அப்புறம் முருகர் மேலே ஒரு சிறந்த ஒரு கவிதையை எழுதுகிறாரு. உல்லாச நிராகுல யோக இத சல்லாப வினோதனும் நீயலையோ, எல்லாமற என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே. என்னை இழந்த நலத்தை எனக்கு கொடு அப்படிங்கிறார் இந்த பாடலில். எனக்கு ஏதாவது வேணுங்கன்னு கொடுங்கன்னா என்னை இழக்கிறதுக்கு ஏதாவது செய் அப்படிங்கிறார். யாராவது என்னை இழந்துருன்னு சொல்லுவாங்களா? அப்படின்னா இழந்தால் என்ன ஆகும்? அது தற்கொலை இல்லை. என்னை இழந்த நலம்னு என்ன அர்த்தம்? நிறைய பேர் நான் அழிச்சிக்க போகிறேங்கிறாங்க. எனக்கு வேண்டாம் தீ குளிச்சிடுறாங்க, தூக்கில் தொங்குறாங்க, மருந்து சாப்பிட்டுக்கிறாங்க. ஏன் அது மாதிரி செய்கிறாங்க? தன்னையே தனக்கு பிடிக்கல. இந்த உடம்போட இந்த மனசோட நான் வாழ முடியல. ஒன்று நோய் தாங்க முடியாமல் செத்து போகிறாங்க. சில பேர் மனநோய் தாங்க முடியாமல் செத்து போகிறாங்க. இந்த மனம் எனக்கு வேண்டாம், இந்த உடம்பு எனக்கு வேண்டாம். மனம் என்ன பண்ணுச்சு? தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்குது. இந்த மனம் தூக்க விட மாட்டேங்குது, பயத்தை கொடுத்துட்ருக்குது, கோபத்தை கொடுக்குது, எரிச்சலை கொடுக்குது, சோகத்தை கொடுக்குது. இந்த மனம் எனக்கு வேண்டாம். என்ன பண்ணுறது? வேண்டா பொருள் நம்ம தூக்கித்தானே வீசுகிறோம். ஆனால் மனிதர்கள் என்ன செய்கிறாங்க? இந்த உடம்பே எனக்கு பிடிக்கலை, என் மனசே எனக்கு பிடிக்கலை, ஆனால் ரெண்டுத்தையும் நான் அழிச்சிட போகிறேன் அப்படின்னு தன்னை அழிக்க முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் இவர் என்ன கேட்குறாரு? இந்த உடலும் மனமும் நான் இல்லை, அது எதுக்கு நான் அழிக்கணும்? இந்த நான்ங்கிறது நான் அழிச்சிட போகிறேன், இந்த நான் என்கின்றதை நான் அழித்து விடுவேன் அப்படின்னு சொல்கிறார். எல்லாம் அற இந்த உடல் மனம் இது வச்சு தானே இந்த உலகம் இருக்குது. இந்த உடலும் மனம் எல்லாம் எனக்கு வேண்டாம். என்னை இழந்த நலம், இப்படி நான் மனதோடு இருக்கனால இருக்க முடியல, உடம்போட இருக்க முடியல, நான் மட்டும் இருக்கிறேன் அப்படின்னு. அது பேர் தான் என்னை இழந்த நலம் அப்படின்னு சொல்கிறார். அந்த நலம் எனக்கு எப்படி கிடைக்கும் சொல்லு முருகா அப்படின்னு 2வது பாடலில் சொல்கிறார். நமக்காக தான் அவர் இப்படிலாம் கேட்குறார். உல்லாச நிராகுல யோக இத சல்லாப வினோதனும் நீயலையோ, எல்லாமற என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே அப்படின்னு சொல்கிறார். இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய பாடல் 3வது. வானோ புனல் பார்க்கனல் மாறுதமோ, ஞான உதயமோ நவில் நான் மறையோ, யானோ மனமோ எனையாண்ட இடம் தானோ பொருளாவது சண்முகனே அப்படின்னு பாடுறார். வானோ ஆகாயமா, புனல் நீரா, பார் இந்த நிலமா, கனல் நெருப்பா, மாறுதமோ காற்றா, பஞ்சபூதங்களை சொல்கிறார்.
வானோ புனல் பார் கனல் மாறுதமோ, இந்த பஞ்சபூதங்களா? ஞான உதயமோ, இதில் எங்கேயாவது ஞானம் தோன்றுமா? இந்த பூதங்களுக்கு அறிவு இருக்குதா? ஆகாயத்துக்கு அறிவு இருக்குதா? காற்றுக்கு அறிவு இருக்குதா? நெருப்புக்கு அறிவு இருக்குதா? தண்ணிக்கு அறிவு இருக்குதா? இந்த நிலத்துக்கு அறிவு இருக்குதா? ஆனால் இந்த 5 பூதத்தில் தான் அது உடம்பு உண்டாச்சு. நான் 5 பூதம்லாம் சாப்பிடல சார். நான் வந்து அரிசி சாதமும் கத்திரிக்காயும் தான் சாப்பிட்றேன். அதுவும் 5 பூதம் தான். நெல் விளையிறது இந்த மண்ணிலேருந்து தானே வருது. எந்த உணவு எடுத்தாலும் 5 பூதம் இருக்கும். உன் உடம்பு எடுத்துப்பாரு, இங்கே 5 பூதம் இருக்குதுல்ல. வாயை திறந்த ஆகாயம், வயிற்றுக்குள்ளே இடம் இருக்குது, மூச்சு விடும்போது வாயு இருக்குது, தண்ணி இருக்குது, வயிற்றில் சூடு இருக்குது, உடம்பு டெம்பரேச்சர் இருக்குது 98.4 டிகிரி நார்மல் டெம்பரேச்சர் அப்படிங்கிறார். அது கம்மியாயிடுச்சுன்னா ஜன்னி வந்துடும், அதிகமாகிடுச்சுன்னா ஜுரம் வந்துடும். நம்ம உடம்புல சூடு இருக்குது இல்லையா, அக்னியும் இருக்குது, நீர் இருக்குது, கடினமான நிலம் இருக்குது, பல் எலும்பெல்லாம் நிலம். 5 பூதங்களும் ஆனான்னு தானே? ஆமாம். முருகா நீ யார்? ஆகாசமா, வாயுவா, அக்னியா, நீரா, நிலமா? இதெல்லாம் சேர்ந்த உடம்புல அறிவு இருக்குதே. ஞான உதயமோ, அதுவா நீ அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறார். ஞான உதயமோ, நவில் நான் மறையோ, அல்லது இதெல்லாம் விட்டுட்டு இது சிருஷ்டிக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு பெரிய அறிவு இருந்ததே முருகா, அந்த அறிவு வச்சு தானே எங்களெல்லாம் படைச்ச. அந்த அறிவுக்கு வேதம்னு பேர். அது 4 மறை. 4 மறைன்னா ருக்கு, யஜுர், சாம, அதர்வனம். அது 4 மறைகள். மறைன்னு சொல்கிறாங்க. அது அதனுடைய அர்த்தம் நமக்கு டக்குன்னு புரியாது. அதனால் மறைஞ்சிருக்கும், ரகசியமாக இருக்குது. வேத மந்திரம் யாருக்காவது புரிஞ்சிடுமா? முடியாது. இதுவே புரியல நமக்கு. ஞான உதயமோங்கிறது எதை சொல்கிறாரு? இந்த பஞ்சபூதங்களும் அறிவில்லாததில், அறிவில்லாத உடம்பு தான் எனக்கு இருக்குது, ஆனால் உள்ள அறிவு இருக்குதே. அந்த அறிவு எங்கேருந்து வந்தது? ஆகாஷ்லேருந்து வந்ததா? நீர்லேருந்து வந்ததா? இந்த உடம்புல 5 தான் இருக்குது. பணத்தை சுட்ட பிறகு 5ஆக பிரிஞ்சிடும். மண்ணில் போட்டோம்னா அது அதில் போய் மறைஞ்சிடும். இதுக்கு அறிவு இல்லாதது 5 சேர்ந்து அறிவு எப்படி உண்டாச்சு? அது எது? அது நீயா? ஞான உதயமோ, நவில் நான் மறையோ, அல்லது எங்களுக்கெல்லாம் தெரியாத ஒரு அறிவுன்னு ஒன்று சொல்கிறாங்களே இந்த வேத மந்திரங்கள், அது நீயா? யானோ மனமோ எனையாண்ட இடம் தானோ பொருளாவது ஷண்முகனே. இதில் நீ யார்? நானா இல்லை என் மனமா? என்னை ஆண்ட இடம் தானோ? இதெல்லாம் நம்ம இப்போ டக்குன்னு சொன்னால் புரியாது. இது ஒரு மணி நேரம் நான் உங்களுக்கு லெக்சர் கொடுக்கணும். இந்த ஒரு பாட்டுக்கு 1 மணி நேரம் கூட பத்தாது. நானோ மனமோ என்னை ஆண்ட இனம் தானோ பொருளாவது ஷண்முகனே. எது தான் நீ? ஷண்முகா நீ யார்? பஞ்சபூதங்களா? இந்த பஞ்சபூதங்களாலான உடம்புல தோன்றுகின்ற அறிவா? அந்த அறிவில் நான் சொல்லக்கூடிய என்னுடைய உணர்வா? அல்லது அறிவா, உணர்வா, அல்லது என்னை ஆண்ட இடமா? அது என்னது? அந்த ஆண்ட இடம் எங்கே? இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஒட்டுமொத்த வேதாந்தத்தையும் 4 வரியில் எழுதிட்டார் அருணகிரிநாதர். இதுக்கு மேலே நம்ம படிக்கிறதுக்கு கூட மற்ற மந்திரங்களாக தேவையில்லை. இதிலே ஒட்டுமொத்த வேதாந்தமும் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்ப சுருக்கமாக பார்க்க போகிறோம். ரொம்ப கடினமாகவும் இருக்கும், இனிமையாகவும் இருக்கும். இனிமேல் தெரிஞ்சுக்க வேண்டியது எதுவும் இல்லைன்னு ஆயிடலாம். இந்த பாட்டை மட்டும் புரிஞ்சுக்கிட்டோம்னா மோட்சம். புரிஞ்சவங்களுக்கு மோட்சம். இன்னைக்கு கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுன்னா மோட்சத்தில் வீட்டுக்கு போகலாம். மோட்சம்னா என்ன? இறைவனோடு கலந்து விடுது, முருகனோட கலந்துடலாம். அப்படிப்பட்ட ஒரு பாட்டு. இதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு சில விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கணும். நாம் இப்போது தத்துவ விவேகம் பற்றி படிக்க போகிறோம். தத்துவ விவேகம். விவேகம்னா பிரித்து பார்க்குறது. தீபாவளிக்கு பட்டாசு வாங்கிட்டு வந்த உடனே குழந்தைங்க என்ன பண்ணோம்? பிரித்து பார்க்கும். பிரித்து வெடிக்கிறதெல்லாம் பையன் எடுத்துகிட்டு போயிடுவான். மத்தாப்பு வெளிச்சம் காட்டுறதெல்லாம் பொண்ணுங்க எடுத்துகிட்டு போகும். 2க்கும் பண்ணாதவங்க வேடிக்கை பார்க்கறதுக்கு தயாராக இருப்பாங்க. அவங்க பிரிச்சுக்குவாங்க.
பெரியவங்க, சின்னவங்க, குழந்தைங்க, மாமன், மச்சான். துணி கடையில் போனாலும் நம்ம பிரிஞ்சுக்கிறோம், ஹோட்டலில் போனாலும் பிரிஞ்சுக்கிறோம். நான்வெஜ்ஜு, வெஜ்ஜு, வெஜிடேரியன்லேயும் நிறைய. இப்போ சாப்பாடு எடுத்துட்டோம்னா இப்போ 12 பொரியல்கள்லாம் போடுறாங்க, கூட்டு எல்லாம் போடுறாங்க. இதெல்லாம் பிரித்து அறிதல். பேர் வச்சிடலாம் தனித்தனியாக, அது பேர் பிரித்தறிதல், அது பேர் விவேகம்னு பேர். உங்களுக்கு பேர் சொல்ல தெரிஞ்சால் விவேகம் இருக்குதுன்னு அர்த்தம். அது என்னவோங்க எனக்கு ஒன்றும் தெரியலன்னா விவேகம் இல்லைன்னு அர்த்தம். ஒரு காட்டுக்குள்ளே போகிறீங்க, அங்கே இருக்கிற மரத்தெல்லாம் உங்களுக்கு பேர் தெரியுமா? அங்கே இருக்கிற செடி கொடிகளும் பேர் தெரியுமா? ஆனால் உள்ளே வந்து மூலிகை ஆராய்ச்சி பண்ணுறவங்க போனால் அடடா அஸ்வகந்தா இருக்குதா இங்கே, ஆச்சரியப்படுறாங்க. அஸ்வகந்தான்னா யானையினுடைய வாசனைன்னு அர்த்தம். அஸ்வம்னா நம்ம குதிரை, கந்தான்னா வாசனை, குதிரை வாசனை வரும் அதில். அந்த செடிக்கு அஸ்வகந்தா. இப்போ இருக்கிற ஆயுர்வேத மூலிகையில் நிறைய அஸ்வகந்தாவுக்கு டிமாண்ட். இதை அவன் கண்டுபிடிச்சிடுவான். அந்த செடியோட செடியாக தான் அது இருக்கும். அவன் பாட்டு ஆச்சரியப்படுறான். அப்போ அவனுக்கு விவேகம் இருக்குது. பச்சை கலரில் தான் எல்லாமே இருக்குது, எல்லா இலையும் பச்சை பச்சையாக தான் இருக்குது. ஆனால் உங்களுக்கு வெத்தலை எதுன்னு தெரியுது, ஆலமரம் இலைன்னு தெரியுது, வேப்பலை எதுன்னு தெரியுது. வேப்பலை 2 இருக்குது, வனவேம்புன்னு ஒன்று இருக்குது, அது கண்ணங்கரையில் இருக்கும். அந்த இலையெல்லாம் டார்க் க்ரீனாக இருக்கும். அசாடிராக்டா இண்டிகா, மீலியா அசாடிராக்டா, 2 ஸ்பீசிஸ். விவேகம் இருந்ததுன்னா எல்லாத்தையும் பிரித்து போட்டுடலாம். இப்போ நம்ம பண்ண போகிறது தத்துவ விவேகம். தத்துவ விவேகத்தில் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா, நம்மக்கிட்ட இருக்கிறத தான் பிரித்து பார்க்க போகிறோம். அனாட்டமி பண்ண போகிறோம். நம்ம உடம்பையே பிரித்து மேய போகிறோம். இது பேர் அனாட்டமி. டாக்டர் உட்காந்துருக்கிறார், அவர் 1.5 வருஷம் அனாட்டமி படிக்கிறாங்க, அப்புறம் ஃபிசியாலஜி படிக்கிறாங்க, அப்புறம் பயோகெமிஸ்ட்ரி படிக்கிறாங்க. இந்த உடம்பை பிரித்து மேயிறவங்க அவங்க. இப்போ நாமளும் முருகர் சொல்கிறபடி பிரித்து மேய போகிறோம். இங்கே பஞ்சபூதங்களையும் என்னென்னங்கிறது நம்ம பிரித்து பார்ப்போம். முதல்ல இதுக்கு அடிப்படையாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம பார்க்குற ஒரு உடம்பு தானே இங்கே இருக்குது. ஆனால் உண்மையிலே இது 3 உடம்பு. இதில் 3 உடம்பு இருக்குது. இந்த பானை மாதிரி இருக்கிறது தான் நம்ம உடம்பு. பஞ்சு மாதிரி உள்ளே இருக்குது பார்த்தீங்களா, இது இன்னொரு உடம்பு. இது சுருங்கி சின்னதாக கோழி குண்டு மாதிரி ஆகிடும், விட்டோம்னா பெருசாகிடும். இந்த மாதிரி 3 உடம்பு. அப்போ மொத்தம் 2 உடம்பு தான். ஒன்று வெளியே இருக்கிறது, ஒன்று உள்ளே இருக்குது. இந்த உள்ளே இருக்கிறது தான் விரிஞ்சு இருக்கும், சுருங்கிடும். இந்த வெளியே இருக்கிற மண் மாதிரி இருக்கிறத நம்மளும் சொல்கிற இது ஒரு மண் தானே, அப்படி தானே சொல்கிறாங்க. நந்தவனத்தில் ஓர் ஆண்டி 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி. குயவன் யார்? முருகன். முருகா எனக்கு ஒரு உடம்பு குடியா அப்படின்னு கேட்குறான். ஏன் உடம்பு இல்லாமல் இருக்கிற? இவனுக்கு உடம்பு இல்லை, இவன் தான் ஜீவன், இவன் தான் ஜீவன், இவனுக்கு ஒரு உடம்பு. முருகன் கிட்ட இது கேட்குது, ஐயா முருகா எனக்கு ஒரு உடம்பு கொடுங்க அப்படின்னு. 4 மாதமாய், 4 மாதம் 6 மாதம் சேர்த்தா 10 மாதம். 10 மாதமாக அம்மா வயிற்றில் உட்காந்துக்கிட்டு ஒரு உடம்பு கேட்டு 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, அதை கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தாண்டி. உடைச்சிட்டு என்ன பண்ணுவான்? வெளியே போயிட்டு மறுபடியும் இன்னொரு உடம்பு கேட்பான். முழிச்சிட்டு இருக்கும்போது இந்த உடம்போடு இருக்கிறோம். ராத்திரி தூங்கும்போது இந்த பஞ்சு பொதி மாதிரி இதுதான் வேலை செய்யும். இதுதான் ஜீவன், இதுதான் உள்ளம்னு பேர். இது உள்ளே இருக்கிறதுனால இது பேர் உள்ளம். இது வேற பொருள், இது வேறு பொருள். இது வந்து ஸ்தூலமான பொருள். நம்ம சாப்பிட்ற இட்லி சாம்பார் தோசை இது அப்படி இல்லை. அந்த இட்லி சாம்பார் தோசை தண்ணி அதில் சூக்ஷ்மம் ஒன்று இருக்குது. நமக்கு இருக்க மாதிரி எல்லாத்துக்கும் சூக்ஷ்மம் இருக்குது. நான் உட்காந்துருக்க சேருக்குள்ளே ஒரு சூக்ஷ்மமான சேர் இருக்குது. இந்த சேரை நீங்கள் உடச்சிக்கிட்டிங்கன்னா 2 துண்டாயிடும், சூக்ஷ்மமாக 2 ஆகிடும். எல்லாத்துக்கும் ஒரு சூக்ஷ்மம் இருக்குது. இப்போ டூப்ளிகேட் இருக்குது, எல்லாம் கண்ணுக்கு தெரியாமல் இருக்குது. இது வெளியே தெரியறதெல்லாம் ஸ்தூல பஞ்சபூதம்.
இதுக்குள்ளே இருக்கக்கூடியது சூக்ஷ்ம பஞ்சபூதம். இந்த ஆகாயத்திலேயே சூக்ஷ்ம ஆகாயம், காற்றுலேயே சூக்ஷ்ம காற்று, தண்ணியிலேயே சூக்ஷ்ம தண்ணி இருக்குது. நீங்கள் தண்ணி குடிச்சிங்கன்னா ஸ்தூலமான தண்ணி யூரினாக போயிடும், ரத்தத்தில் கலக்கும். சூக்ஷ்மமான தண்ணி என்ன போகும்? அது உங்களுக்கு பிராணன் ஆகிடும். அதுதான் பிராணன். நிறைய பேர் தண்ணியை குடிச்சே நீண்ட நாள் உயிர் வாழறாங்க. காற்று இல்லாமல் இருக்க முடியாது, உணவு இல்லாமல் கூட இருக்கலாம். தண்ணீர் இல்லாமல் கொஞ்ச நாள் தான் இருக்க முடியும். தண்ணீர் இல்லாமல் 2-3 மணி நேரம் தான் இருக்க முடியும், அதுக்கு மேலே ட்ரை ஆகிடும். இப்போ ஒவ்வொரு பொருளிலையுமே சூக்ஷ்மம்னு ஒன்று இருக்குது. கத்திரிக்காயை சாப்பிட்டோம், முருங்காயை சாப்பிட்டோம், அரிசியை கோதுமையை சாப்பிட்டோம்னா ஸ்தூலம் தான் நமக்கு இந்த மேலே இருக்கக்கூடிய உடம்பாகுது. சூக்ஷ்மம் நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய உள்ளமாகிறது. அப்போ நம்ம உள்ளத்தை எதுலேருந்து உண்டாக்குறோம்? சாப்பிட்ற உணவு தான். எதை சாப்பிட்றீங்களோ அந்த உள்ளம் தான் கிடைக்கும். சாப்பிட்றனுடைய உணவுக்கு ஏற்ற மாதிரி உள்ளமும் அமையும் இல்லை? அப்போ எந்த மாதிரி உங்களுக்கு உள்ளம் வேணுமோ அந்த மாதிரி உணவை சாப்பிடணும். சத்துவமான உள்ளம் வேணுமா? சத்துவமான சாப்பாடு சாப்பிடும். அடியில் தடியில்ங்கிற உறக்கமான இருக்கக்கூடிய உள்ளம் வேணுமா? முரட்டுத்தனமான உள்ளம் வேணுமா? அதுக்கு ஏற்ற மாதிரி காரசாவரமாக சாப்பிடுங்க. ரஜஸ் மயக்கம் வேணுமா? ஜாலியாக மயங்கி இருக்கணும். அதுக்கு வேறு உணவு இருக்குது. உங்களுக்கு எதுன்னு தெரியும். உங்களுக்கு இந்த உலகத்தில் அதுதான். நிறைய ஆண்கள் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அங்கே தான் டென்ஷன் போடுறாங்க. உணவு தான் உள்ளத்தையும் ஆக்குது. அது எப்படி உணவு தான் உள்ளம் ஆக்கும்? மகனை கூப்பிட்றார், மகனே உணவு தான் உள்ளம் ஆகுது. அது எப்படி அப்பா சொல்லுங்க. நீ 15 நாள் சாப்பிட வேண்டாம், தண்ணி மட்டும் குடிச்சிக்கிட்டு அப்படி. அவனும் 15 நாள் கொஞ்சம் கொஞ்சமாக உணவை குறைச்சிக்கிட்டே வந்தான். 15 நாள் சக்தியே இல்லை, கண்ணு திறந்தா இருளோன்றது, வயிறு பசி தாங்க முடியல, எழுந்து நிற்க முடியல. எங்கே நீ சாமவேதம் படிச்சே சொல்லு பார்க்கலாம் அப்படின்னாரு. எதுவும் பேசக்கூட வரல, எதுவும் நினைவெல்லாம் ஒன்றுமே இல்லைப்பா. இப்போது போய் ஜூஸ் குடி அப்படின்னு எலிஞ்சி பழம் ஜூஸை கொடுத்து கொஞ்சம் பட்னியை நீக்கி கொஞ்சம் கொஞ்சமாக பாலுங்கெல்லாம் உணவெல்லாம் கொடுத்து மறுநாள் காலையில் இப்போ சொல்கிறானா சாமவேதம் முழுக்க பாடணும். எப்படிரா இந்த உள்ளம் இப்போ வந்தது? உணவில் இருக்கிற பிராணன் தான் நமக்கு உள்ளம். அப்போது இந்த சரீரம் அன்னமயமாக இருக்கிறதுனால, சாப்பாட்டில் வந்ததுனால இது பேர் அன்னமய கோஷம். இது சூக்ஷ்மமாக இருக்கிறதுனால நம்ம சாப்பிட்ற உணவுலேருந்தே இது வருது. அதனால் இது சூக்ஷ்மங்கிறோம். இது பிராணனால் ஆகப்பட்டது, அதனால் பிராணமய கோஷம். அப்போ ஸ்தூலமாக இருக்கிறதெல்லாம் பஞ்சபூதங்கள்னு சொன்னால் ஆகாயமான, அதுக்குள்ளே சூக்ஷ்மமாக அது பஞ்சபூதங்கள் இருக்குது, அது பிராணன்னு சொல்கிறாங்க. இப்போ 2 சரீரம் பற்றி பேசிட்டுமா? இந்த வெளியே இருக்கிற சரீரம் நனவில் இந்த சூக்ஷ்மமான நம்முடைய உள்ளமும் உடம்பும் சேர்ந்து வேலை செய்யுது. உள்ளமும் உடம்பும் இப்போ சேர்ந்து உங்களுக்கெல்லாம் வேலை செய்யும். ராத்திரி தூங்கும் பொழுது இந்த உடம்பு வேலை செய்கிறதில்ல, வெறும் சுவாசம் மட்டும் போயிட்டு. ஆனால் உள்ளம் தூங்கிறதில்ல, அது முழிச்சுக்கிட்டு கனவு காணுது. இது கனவு காண்றதுக்கு வேண்டிய விஷயம்லாம் எங்கே இருக்குதுன்னா இதுக்குள்ளே இருக்குது. இதுதான் உள்ளம் தானே. இன்றைக்கி பார்த்தது, நேற்று பார்த்தது, முன்ன கேட்டது, போன பிறவியில் பார்த்தது, ஒரு சமயம் சொர்க்கத்தில் கொஞ்ச நாள் இருந்துட்டு வந்தது, நரகத்தில் எங்கெங்கேயோ போய் அலைஞ்சது, இதெல்லாம் இதுக்குள்ளே இருக்குது. பல பிறவி நினைவெல்லாம் இருக்குது. அதில் எடுத்து ஒரு கதையை உண்டாக்கும். அப்போ இதுக்குள்ளேயே நடக்கும் எல்லாமே. இவருக்கு சம்பந்தமே கிடையாது. இந்த வெளியே இருக்கிற உடம்புக்கு கண்ணாடி போட்டால் தான் கண்ணு தெரியும். ஆனால் கனவுல இருக்கணும் கண்ணாடி வேண்டியதில்லை. இந்த உடம்பு வெளியேறது போகணும், சுவிட்ச் போட்டு லைட்லாம் போடணும். ஆனால் கனவுல இருக்கிறவனுக்கு எல்லா வெளிச்சமும் இருக்குது, தனி வெளிச்சம் உண்டாக்கிறான். இது எல்லாமே இந்த உள்ளமே உற்பத்தி பண்ணுது. அது பேர் கனவுங்கிறோம். இதெல்லாம் நம்ம செய்கிறோம். கனவும் இல்லை, நனவும் இல்லை, ஆழ்ந்த உறக்கம், அது பேர் சுஷுப்தின்னு பேர். அந்த சமயம் இந்த உள்ளம் என்ன ஆகும்? அப்படியே கெட்டியாகி சுருண்டுடும். இந்த மனம், புத்தி, சித்தம் எல்லாம் சுருங்கி கட்டவரல் சைஸ் ஆகி இந்த இதயத்துக்கிட்ட நிற்கும். நீங்கள் தூங்கும் பொழுது
அது பேர் ஆழ்ந்த உறக்கம். கனவு வரும்பொழுது கழுத்துக்கிட்ட வந்து விரிந்து அது ஒரு உலகத்தை உண்டாக்கி அதில் ஆள் நடமாட்டெல்லாம் பார்த்து எல்லாத்தையும் அன்னபான ஆகாரங்கள் எல்லாம் செலவு செய்து எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறான். அல்லது நரகத்தில் இருந்து பயப்படுவான், ஏதாவது அனுபவம். அப்புறம் தட்டி எழுப்பின பிறகு உடம்பு முழுக்க நிரம்பிடுவான். அப்போ பிரதானமாக முகத்தில் இருந்துக்கிட்டு நனவு. அப்போ நனவெல்லாம் முகத்துலேயும் கனவு கழுத்துலேயும். அதனால் நிறைய பேர் வந்து கனவு வரும்போது கழுத்து பிடிச்சிப்பாங்க, யாரும் அமுக்கிற மாதிரி இருக்கு. ஆழ்ந்த உறக்கத்தில் இதயத்துலேயும் அது இருக்கும். 3 இடத்துலையும் அது மாறி மாறி இருக்கும். இது பேர் இவன் யாருன்னு கேட்டோம்னா உள்ளம்ங்கிறோம். அவனை தான் ஜீவன்னு சொல்கிறோம். இவங்க யார் இந்த 2 பேரும்னா, 2 உடம்பு. இந்த ஸ்தூல உடம்புக்கு அறிவு இருக்குதா? இருக்குதுங்களா? இந்த உடம்புக்கு அறிவு இருக்குதுங்களா? அறிவு வந்தால் தானாக எழுந்து நடக்குமே. நான் உட்கார வச்சிருக்கிறேனே இல்லையா? கண்ணை திறந்து மூடணும்னா நான் தான் சொல்ல கண்ணு உள்ளன்னு திறக்கணும். அப்போ உள்ளங்கிற உள்ளத்தை இருக்க தான் கண்ணை திறக்கிறான், வாயை திறக்கிறான், கையை ஆட்டுறான். இந்த உடம்பு தானே எதுவும் செய்யாது. அப்போ இந்த உடம்புக்கு அறிவு கிடையாது. ஏன்னா நம்ம சாப்பிட்ட உணவுக்கு அறிவு கிடையாது. அறிவற்ற பொருளை சாப்பிட்டோம், அறிவற்ற உடம்பு தான் உண்டாகுது. அப்போ உள்ளத்துக்கு அறிவு இருக்குதா? ஏன் அதுவும் உணவுலேருந்து தானே வந்தது. உணவுலேருந்து தானே அதுவும் உண்டாச்சு. அப்போ இந்த உணவு வந்து ஸ்தூலமாக இருக்க உணவுக்கு அறிவு இல்லைன்னா சூக்ஷ்மத்துக்கும் அறிவு இருக்காது. அப்போ உள்ளத்துக்கும் அறிவு இல்லைன்னா அப்போ யாருக்கு தான் அறிவு? இப்போ யாரோ ஒருத்தன் நானும் ஒருத்தர் இருக்கிறான் பாருங்க, அவன் தான் அறிவு. அந்த நான் இந்த உள்ளத்தையும் உடலையும் பயன்படுத்துகிறேன். வெளியே இருக்கக்கூடியது ஸ்தூல சரீரம், உள்ளே இருக்கக்கூடியது உள்ளம்ங்கிறது சூக்ஷ்ம சரீரம். அது ஆழ்ந்த உறக்கத்தில் சிறுசாக உருண்டு திரண்டுடும். அது பேர் காரண சரீரம்னு பேர். அது பேர் காரண சரீரம். அந்த காரண சரீரத்தில் என்னென்ன இருக்கும்? அதுதான் எல்லாத்துக்கும் காரணம். நீ பிறக்கிறதுக்கே காரணம். ஒருவன் இறக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, இந்த ஸ்தூல உடம்பு பயனற்று போகுது. இதயம் நின்று போயிடுது, சுவாசம் நின்று போயிடுது, மூளையில் கூட தொட்டு பார்க்குறாங்க. அது என்ன சொல்கிறாங்க, பிரெயின் டெத் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே இந்த உடம்பை யாராவது எடுத்து பிச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பேர் பார்ட்ஸ் யாருக்கு அது வேணும் போது, இது எதுக்கு தான் குப்பையில் தானே போட போகிறீங்க, கீழே 6 அடி நிலத்தில் புதைக்க போகிறீங்க, ஏதோ மிச்சம் மீது எதாவது பயன்படுமா பார்க்கலன்னா கொஞ்சம் பேர் காரணியாக எடுத்துக்கிறாங்க. சில பேர் ஈரல் நல்லா இருக்குதுன்னு எடுத்துக்கிறாங்க. சில பேர் சிறுநீரகம் நல்லா இருக்குதுன்னு எடுத்துக்கிறாங்க. இதயம் கூட எடுத்துக்கிறாங்க. பிரெயினை யாரும் எடுக்கிறது இல்லை. அது யாருக்கு வேணும்? அவனுக்கே பயன் இல்லாது. இதெல்லாம் எது ஸ்பேர் பார்ட்ஸ் யூஸ். தன் பிரெயின் தான் எனக்கு வேணும், இன்னொருத்தன் பிரெயின் எனக்கு வேண்டாம். இன்னொருத்தன் ஏதாவது இதயம் கொடுத்தான்னா வச்சுக்கிறேன். இது இப்போ போயிடுச்சுங்களா? இந்த உள்ளே இருக்கிறது இப்போ உடம்பு இல்லாமல் வெளியே போயிடும். இப்போ இதை நீங்கள் பஞ்சுன்னு பார்க்காம பலூன் நினச்சிக்கோங்க. இதுக்குள்ளே பலூன் நிரப்ப முடியுமா? பலூனை உள்ளே போட்டு வாயை வச்சு நல்லா ஊதினீங்கன்னா உள்ளே பெருசாகிடும். அப்போ நூல் போட்டு கட்டிடுங்க. தெனாலிராமன் பண்ணா இல்லையா? பூசணிக்காய் எப்படி பானைக்குள்ளே போட்டான்? பானைக்குள்ளே எப்படிங்க பூசணிக்காய் போட முடியும்? பூசணி பூ வரும்பொழுதே பானையை கொண்டு போய் வச்சுட்டான். அந்த பூ பூத்து காயாகி பெருசாகி பானைகள் நிரம்பிடுச்சு. ஆச்சரியப்படுறாங்க, எப்படி இது உள்ளே போட்டான். தெனாலிராமனுக்கு இல்லாத அறிவா? அந்த மாதிரி இந்த சூக்ஷ்ம உடம்பு பலூன், ஸ்தூல உடம்பு அது மேலே இருக்கக்கூடிய ஒரு கண்டெய்னர். நீங்கள் வேணால் அந்த காலத்து சைக்கிள் டயரை எடுத்துக்கலாம், ஃபுட்பால் கூட எடுத்துக்கலாம். இங்கே ஃபுட்பால் பார்த்துருக்கீங்களா? அதுக்குள்ளே ஒரு பிளாடர்னு ஒன்று இருக்கும். அதுக்குள்ளே காற்றடிக்கணும். அதை போட்டு வாயை கட்டி அந்த வெளியே இருக்கக்கூடிய பந்துக்குள்ளே திணிச்சு கயிறு போட்டு கட்டணும். இன்றைக்கி ஒரு தொலை போட்டு அடைச்சிடறேன். ஆனால் 2 இருக்கும். அப்போ உள்ளே இருக்கிற பிளாடர் தான் சூக்ஷ்ம சரீரம், வெளியே இருக்கிற அந்த கேசிங் தானே ஃபுட்பால். இப்போ நமக்கு வெளியே இருக்கிற உடம்பு டேமேஜ் ஆகி போச்சு, இறந்து போச்சு. உள்ளே இருக்க இறந்துருவானே? அவன் யார்? அவன் உள்ளம். அவன் தான் நான். அவங்ககிட்ட என்னுடைய ஆசைகள், என்னுடைய விருப்பங்கள், வாழ துடிக்கின்றது எல்லாமே நான். இந்த உடம்பு இல்லை. எனக்கு உடம்பு இருந்தால் தான் இதெல்லாம் செய்ய முடியும். ஆனால் உள்ளே இருக்கிறவனுக்கு உள்ளத்துக்கு உடம்பு
இந்த உடம்புல இருக்க வரைக்கும் அந்த உடம்பு மாதிரி இருக்கும். இந்த உள்ளம் சுருங்கி காரண சரீரமாயிடும். அப்படி ட்ராவல் பண்ணும். போய் பகவான் அதை பத்திரமா எடுத்து வச்சுருந்து காரண சரீரெல்லாம் ஒரு இடத்துல வச்சிருப்பார். அது பேர் பிரளயம்னு பேர். இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உயிரினங்களும் ஒரு காலம் தூங்கிடுவாங்க. நம்ம டெய்லி தூங்கும்பொழுது காரண சரீரமாயிடுறோம், கனவுல சூக்ஷ்ம சரீரமாக இருக்கிறோம், நனவில் ஸ்தூலத்தோடு கலந்து விழிச்சிருக்கிறோம். இதெல்லாம் உங்களுக்கு புரியுது இல்லையா? இது வரைக்கும் தூங்கும்போது எல்லாரும் காரண சரீரம். ஒரு வேற பிரளயம் வருதுங்க கடைசியில், மகா பிரளயம்னு சொல்கிறாங்க. கல்ப முடிவில் யுகங்களெல்லாம் முடியும், சதுர்யுகங்களும் முடியும். அந்த யுகங்கள்லாம் முடிந்த பிறகு கடைசியில் எல்லாரையும் தூங்க வச்சுடுவார். அங்கே பட்டாம்பூச்சி, புழு, பூச்சி, ஆடு, மாடு, செடி கொடிகள், மனிதர்கள், தேவர்கள், கோடானு கோடி தேவர்கள், 31 எத்தனை கோடி, நாமெல்லாம் அங்கே போய் வாழ்கிறோம்ல. சில பேர் நம்ம அம்மா அப்பாலாம் அங்கே இருக்கிறாங்க, அவங்களும் தூங்கிடுவாங்க. ஒட்டுமொத்த ஜீவர்களும் அப்போது தூங்கும். அது பேர் மகா பிரளயம்ங்கிறோம். அப்போ எல்லாருடைய காரண சரீரம் எப்படி இருக்கும்? குட்டி குட்டி குட்டியாக இருக்கும்ல. இந்த ஸ்தூல சரீரம் என்ன ஆகும்? ஸ்தூல சரீரமும் வெளியே இருக்கக்கூடிய உலகங்களும் கரைஞ்சு போயிடும். இந்த நிலம் தண்ணியில் கரைஞ்சிடும், தண்ணீர் அக்னியில் கரைஞ்சிடும், கரைஞ்சி வாயுவாயிடும், அக்னியும் வாயுவாயிடும். எப்படி எண்ணெய் அக்னியில் எரிஞ்சு அக்னி புகையாயிடுது இல்லை, இந்த மாதிரி நிலம் நீரிலும், நீர் நெருப்பிலும், நெருப்பு வாயுவிலும், வாயு ஆகாயத்திலும். ஆகாயம் எங்கே போயிடும்? எங்கேருந்து வந்ததோ அங்கே போயிடும். பகவான் தானே சிருஷ்டி பண்ணார், அவர்கிட்ட போயிடும். சரி, ஸ்தூல சரீரம் உலகமெல்லாம் போச்சு. சூக்ஷ்ம சரீரம் என்னாச்சு? எல்லாம் அழியாது, நாம் அழியவே மாட்டோம். எல்லாம் பத்திரமா காரண சரீரத்தில் இருப்போம். எத்தனை காரண சரீரம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த பூமியில் எத்தனை உயிர் இருக்குதோ அத்தனை காரண சரீரம். அள்ளி மூட்டையை கட்டிடுவார். எல்லாம் சின்ன சின்னதாகிடும். அதில் என்னதான் இருக்கும் காரண சரீரத்தில்? இப்போ பார்க்கலாமா? போர்டுக்கு போகலாம். இது காரண சரீரம். காரண சரீரம். இது சூக்ஷ்ம சரீரம். சூக்ஷ்மன்னா ரொம்ப லேசானது. இது ஸ்தூலம். சூக்ஷ்மம். இது காரணம். ஏன் இது காரணம்னா நம்ம பிறகுறது தான் காரணம். இந்த வெளியே இருக்கக்கூடிய பானை உடைஞ்ச பிறகு இந்த சூக்ஷ்ம சரீரம் தான் லேசாக இருக்குது, பலூன் மாதிரி. நம்ம தான் பானைக்குள்ளே பலூன் ஊதி இருக்கும் இல்லையா, அது மேலே போயிடும். மேலே போகிறதுக்கு காரணம் அதில் நிரப்பி இருக்கிறது என்ன? ஹீலியம். ஹீலியமாக இருந்ததுன்னா மேலே போயிடும். நல்ல உள்ளமாக இருந்ததுன்னா மேல் நோக்கு போகும். நெஞ்சக்கனகல்லுன்றார அது உள்ளே இருக்கிறது அத்தனையும் கெட்டியான கோபம், பயம், குரோதம், வெறுப்பு இருந்ததுன்னா அது கனமாக இருக்கும் இல்லை. அப்போ இந்த ஸ்தூல சரீரம் உடைஞ்சா இது என்ன ஆகும்? கீழே போகும். கீழே எங்கே இருக்குது? நரகம். மேலே போனால், ஆனால் நம்ம எல்லாரும் உள்ளத்தை எப்படி வச்சுக்கணும்? ஹீலியம் பலூன் மாதிரி வச்சுக்கணும். ஹீலியத்தை ஃபில்லப் பண்ணால் மேலே போயிடலாம். இரும்பை உள்ளே போட்டோம்னா கீழே தான் போகணும். இப்போவே பத்திரமா அந்த உள்ளத்தை பாதுகாக்கணும். அதுக்காக தான் சார் நெஞ்ச கனகல்லு நெகிழ்ந்துருக, அதுக்காக பாடும் பணியே பணியாய் அருள்வாய் அப்படிங்கிற. பாடி பாடியாவது நான் என் மனசை உருக்கிக்கிறேன், உன்னோட கலக்கிறேன் அப்படின்னு அவர் 2 பாட்டில் சொன்னார். இன்றைக்கி நீ யாருன்னு எங்களுக்கு காட்டி கொடுக்குறார். வானோ புனல் பார் கனல் மாருதமோ ஞான உதயமோ நவீன் நாள் மறையோ நானோ மனமோ என்னை ஆண்ட இடம் தானோ பொருளாவது சண்முகனே அப்படிங்கிறார். இப்போது காரண சரீரம் என்னன்னு கேட்டேன் இல்லையா? இப்போ காரண சரீரம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒருத்தனை கூப்பிடுவோம், தேவதத்தனை. இவன் தேவதத்தன். இவன் தன்னையே படைச்சிக்க போகிறான். இப்போ என்னன்னா இறந்து காரண சரீரம் ஆகிட்டான், இப்படி ஆகிட்டான். இப்போ மறுபடியும் இவனுக்கு உண்டாக்கிக்கணும், தன்னை தனக்கு உண்டாக்கணும் இல்லை, அதான பிறப்பு.
இவன் பிறக்கணும்னா என்னென்ன வேணும்? என்னென்ன வேணும் அப்படின்னா, முதல்ல இவனுக்கு உடம்பு வேணும், ரெண்டாவது உள்ளம் வேணும். அதுதான் இங்கே இருக்க உள்ளம் தானே. இது உள்ளம் தானே சுருங்கி இருக்குது. இதுக்கு உடம்பு வேணும். அப்புறம் இது ரெண்டு இருந்தால் மட்டும் போதுமா? அப்போது இதே மாதிரி ஒருத்தன் உண்டாயிட்டான். இவனுக்கு என்ன உடம்பு கொடுக்கறது? தேவதத்தன் என்ன உடம்பு கேட்பான்? ஆண் உடம்பு கேட்பானா, பெண் உடம்பு கேட்பானா, குதிரை கேட்பானா, மாடு கேட்பானா, நாய் கேட்பானா, நரிய கேட்பானா? அவன் புத்திசாலி, என்ன கேட்பான்? ஆண் உடம்பு தான் கேட்பான். பெண் உடம்பு கேட்பானா? ஒருவேளை பெண்ணாக இருந்ததுன்னா தேவதத்தன் அப்படி தான் நினைக்கிறீங்களா? ஆண் உடம்பு தான் கேட்பீங்களா? பெண்கள் எல்லாம் ஆண் உடம்பு கேட்குறாங்க, ஆண்கள் எல்லாம் ஆண் உடம்பு. எல்லாரும் ஆனா என்ன ஆகுறது? இப்போ தேவதத்தனுக்கு ஒரு உடம்பு வேணும், உள்ளம் இருக்குது, உடம்பு கொடுத்தாச்சு. சாப்பிட்றதுக்கு உணவு வேணுமே, உணவு வேணும்ல. அப்போ உணவுன்னா உலகம் வேணும் இல்லை? அப்போ உலகம் வேணும். இந்த உலகத்தில் அவன் என்னென்ன சாப்பிடணும், என்னென்ன கஷ்டப்படணும் இருக்குது இல்லையா? அப்போ அதுவும் ஒன்று வேணும் இல்லையா? அது இன்ப துன்பம். அவனுக்கு இன்பமும் வேணும், துன்பமும் வேணும். இந்த சிம்பிள் ஹார்ட் அண்ட் ஹார்ட் பிரேக்கிங், லவ் அண்ட் ஹேட், இது ரெண்டு இருந்தால் தானே வாழ்க்கை. அவன் என்ன அது கேட்பானா? என்ன கேட்க முடியாது, அவங்ககிட்ட இருக்குது. ஏன்னா இதுக்குள்ளேயே அடங்கி இருக்குது. ஏன்னா தேவதத்தன் சாகரத்துக்கு முன்னாடி அவங்ககிட்ட விருப்பும் வெறுப்பும் இருந்தது இல்லையா? லவ் அண்ட் ஹேட். இது தானே மனுஷனுக்கு இருக்கிற ஒரே சொத்து. இதோட தானே எல்லாம் சாகுறாங்க. இதெல்லாம் சேர்ந்தது பேர் தான் தனு, கரண, புவன, போகம். தனுன்னா உடம்பு, கரணம்னா உள்ளம், புவனம்னா அவன் வாழ வேண்டிய பூமியில், இந்தியாவில், ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, மலேசியா, ஆஸ்திரேலியா, இதை விட்டுட்டேன்னா அமெரிக்கா விட்டேன். சரி, ரஃபாக போட்டுருக்கு. இவன் எங்கே பிறப்பான்? கட்டாயம் இங்கே தான் எங்கேயோ பிறப்பான், கோயம்புத்தூரில். இப்போது ஒருத்தன் அடுத்த பிறவின்னு எடுத்தால் அவனுக்கு 4 தேவை. உள்ளம் மட்டும் அவங்ககிட்ட இருக்குது, உடம்பு வேணும், அவன் பிறக்கிற உலகம் வேணும், அதுக்கப்புறம் அன்பு கொடுப்பதற்கும் அன்பை பெறுவதற்கும் ஒருத்தர் வேணும் இல்லை? அதையும் எப்படி பண்ண முடியும்? அப்போ இறைவன் வேணும். இப்போ நம்ம எல்லாருமே இறைவனால் தான் உடம்பு தரப்படுகிறோம். உள்ளத்தை அவர் கொடுத்தாரா? நமக்கு வேண்டிய உள்ளத்தெல்லாம் அவர் கொடுத்தாரா? உள்ளத்தை யார் கொடுத்தது? அது நம்ம சொந்த சரக்கு. நம்முடைய உள்ளம் மட்டும் இறைவனால் படைக்கப்படலை, அது நமது. அதையும் படைச்சிட்டாருன்னு என்ன பண்ணுவார்? அவரை மாதிரி படைச்சிடுவார். முருகர் அப்படியே படைச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே. அப்புறம் முருகராகவே எல்லாம் பிறந்துட்டோம்னா அப்புறம் வள்ளிக்கு எங்கே போகிறது? அது வேற இருக்குல்ல. அப்போ வள்ளியாக படைச்சிட்டாருன்னா அவர் எனக்கு மட்டும் உள்ளத்தை இன்னும் பொம்பளையாக கொடுத்துட்டேன் அப்படின்னு கேட்பா. அப்போ உள்ளம் மட்டும் இறைவன் படைக்கவில்லை. இறைவன் எப்படி படைக்கப்படாதவரோ நாமளும் படைக்கப்படாதவர். எப்பத்துலேருந்து இருக்கிறோம்? இறைவன் எப்பத்துலேருந்து இருக்கிறாரு? அப்பத்துலேருந்து இருக்கிறோம். சார், இறைவன் தான் பிறக்கவே இல்லையே, அவர் எப்பவுமே இருக்கிறவர். அப்போ நாமளும் எப்பவுமே இருப்போம். அப்போ நான் எப்போ தான் நான் நல்ல கதி கிடைப்பேன்? அதுக்கு தான் இந்த கிளாஸ். இந்த உள்ளம் அழியணும், உள்ளம் மறையணும், உள்ளம் முருகனோடு கலக்கணும். அவருடைய ஒரு உள்ளத்தில் நம்ம உள்ளமெல்லாம் கலந்தணும். அவர் தான் உள்ளவர். அது எப்படி? தத்துவ விவேகத்தால் முடியும். இப்போ நம்ம படிக்கிறது தத்துவ விவேகம், என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். இப்போது ஒரு மனிதனை பிறக்கணும்னா அவனுக்கே ஒரு பூமியை படைக்க வேண்டியது. பூமியை படைக்க வேண்டியது. பாருங்க, இவன் யார் தெரியுங்களா? மனிதனுங்கிறவன். அவன் நாங்கள் பயாலஜியில் என்ன நான் படிக்கிறோம்.
ட்ரோஃபிக் லெவல்னு சொல்லுவோம். இவங்களை வந்து உற்பத்தியாளருங்கிறோம். பிரமிட் மாதிரி வரைஞ்சிருக்கிறேன். தாவரம், செடி, கொடி, பாசி, இவங்கெல்லாம் ப்ரொடியூசர். இங்கிலீஷ் எழுதுகிறேன். உற்பத்தியாளர். பாப்பா தலையாற்ற அவளுக்கு படிச்சிருக்கிறா போல். அதுக்கு மேலே கன்சியூமர்ஸ். கன்சியூமர் நமக்கு தெரியும், பயனாளிகள். உற்பத்தியாளர், பயனாளிகள். இதெல்லாம் தாவரம், செடி, கொடி, பாசி, பழம், காய், இதெல்லாம். இது கன்சியூமர் யாருன்னா வெட்டுக்கிளி, முயல், ஆடு, மான், இவங்கெல்லாம். ஆடு, முயல், வெட்டுக்கிளி, சுருக்கமாக போடுறேன் வேக்கிளின்னு. இவங்க வந்து ப்ரைமரி கன்சியூமர் நம்பர் 1. இவங்கள சாப்பிட்றவங்க இருக்கிறாங்க, அவங்க பேர் செகண்டரி கன்சியூமர். அவங்க யாருன்னா ஆடு, மாடு, முயலை பிடிக்கிற சாப்பிட்ற ஆளுங்கெல்லாம். அதுங்கெல்லாம் நரி, நாய் அப்படி வச்சுக்குவோம். பாம்பு, பல்லி, இதெல்லாம் அந்த வெட்டுக்கிளியெல்லாம் சாப்பிடுமில்ல. இவங்கள சாப்பிட்றவங்க இருக்கிறாங்க. இவங்க வந்து டெர்ஷரி கன்சியூமர்ஸ், 3வது லெவல். இவங்கள சாப்பிட்றவங்க இருக்கிறாங்க, அவங்க வந்து குவாட்டர்னரி. இதில் தான் மனுஷன் இருக்கிறான். இவன் தான் மனுஷன். இப்போ இவன் படைக்கணும்னா இவங்களெல்லாம் படைக்கணும். ஏன்னா இவன் இதை சாப்பிட்றான், இதுங்க இதை சாப்பிடுது, இவங்க இதை சாப்பிட்றாங்க, இவங்க இதை சாப்பிட்றாங்க, இதை இவங்க சாப்பிட்றாங்க. இவங்க எல்லாரையும் நுண்கிருமிகள் சாப்பிட்றோம், பாக்டீரியா. அவங்க ரீசைக்கிள் பண்ணுவாங்க. பயாலஜியில் இதெல்லாம் சொல்கிறாங்க. இப்போது ப்ரொடியூசர் ஏன் இவ்வளோ பெருசாக இருக்கிறாரு, கன்சியூமர் ஏன் கம்மியாக இருக்கிறாருன்னா, இதுலேருந்து 40% தான் இவங்களால் யூஸ், 10% தான் இவங்களுக்கு போகும். இந்த ப்ரொடியூசருங்கிற அந்த செடி கொடியில் இருக்கக்கூடிய ஆற்றல் இருக்கும் இல்லையா, அந்த பிராணசக்தி. இந்த பிராணசக்தியில் கன்சியூமர் எவ்வளோ எடுத்துக்க முடியும்னா 10% தான் யூஸ் பண்ண முடியுமா. இவங்களேருந்து 10% இவனுக்கு கிடைக்கும். இப்போ இதுலேருந்து 10% கிடைக்கும். இப்போ ஒவ்வொரு லெவல்லையும் முந்த லெவல்லேருந்து 10% தான். அப்போ நீங்கள் பாருங்கள், இது வரைக்கும் நம்ம எவ்வளோ டன்னு அரிசி சாப்பிட்ருப்போம் குழந்தையிலேருந்து. 70 வயசு ஆள் பிறந்ததுலேருந்து சாப்பிட்ட அரிசியை டன்னில் போட்டு பார்த்துங்க, அதில் எவ்வளோ எடுத்துருக்குறான் இவன். இந்த உடம்பு 65 கிலோ, சாப்பிட்டது பல டன்னு. அப்போ 10% தான் நமக்கு உடம்பாக கிடைக்குது. மீதியெல்லாம் எங்கே தான் போச்சு? எல்லாம் நமக்கு கருமந்தான், அழித்து தொலைச்சிட்டோம். இப்படி போகும்போது எதுக்கு இது சொல்கிறேன்னா, சிருஷ்டிங்கிறது எவ்வளோ கஷ்டம்னு பாருங்கள். கடவுளுக்கு எவ்வளோ பெரிய வேலை. தேவதத்தன் ஒருத்தனுக்காக உலகத்தை படைக்கணும். அந்த உலகத்தில் அனந்த கோடி ப்ரொடியூசர்ஸை உண்டாகணும். இதில் இவங்கள சாப்பிட்டா 10% தான் இவன். இவனை அழிக்கிறது யாரும் கிடையாது. இவனை அழிக்கிறது யார் இருக்கிறாங்க? இவனுக்கெல்லாம் ப்ரெடேட்டர்ஸ் உண்டு. இவங்களை அழிக்கிறதுக்கு யாரும் கிடையாது. இவன் அழிச்சிடும் எல்லாரையும். மீதியெல்லாம் இயற்கையால் அழியும். இது இதால் அழியும், இது இதால் அழியும், இது இதால் அழியும், இது அழியும். இவனை அழிக்கிறது யார்? அவன் அழியவே மாட்டான். இப்போ இவனுக்காக வேண்டி உலகத்தை படைச்சு 4 விதமான பொருளையும் படைச்சு ஆண் பெண்ணாம் படைக்கணும்னா ஒருத்தனுக்காக படைப்பாருன்னு நினைக்கிறீங்க? கடவுள் எல்லாருக்காகவும் படைக்கிறார். இப்போ எல்லாரும் கடவுள்கிட்ட எப்படி இருக்கிறாங்க? பிரளயத்துக்கு அப்புறம் எல்லாரும் காரண சரீரமாக விதையாக இருக்கிறாங்க. இப்போ நான் தான் கடவுள் வைங்க, ஒரு மூட்டையை தூக்கிட்டு வரேன். இதுதான் ஜீவராசிகள். இவங்கெல்லாம் குழி காட்டுறேன், புளியங்கொட்டை மாதிரி எல்லாம் இருக்கிறாங்க. உடம்பு கேட்குறாங்க. இவங்கெல்லாம் கேட்குறாங்க, சாமி உடம்பு உடம்பு உடம்பு. ஏன்? இந்த லவ் அண்ட் ஹேட். நான் காதலிக்க ஆள் வேணும், நான் சண்டை பிடிக்கிறது ஆள் வேணும். இது இல்லாமல் நம்மள வாழ முடியாது. சண்டை பிடிக்க ஒருத்தர் இருந்தால் தான் சுவாரஸ்யமாக இருக்குது வாழ்க்கை. சினிமாவில் முழுக்க காதலே வச்சுருந்தா எப்படி கதை இருக்கும்? வில்லன் வரணும் இல்லை. இந்த மூட்டையில் இருக்கிறவனுக்கெல்லாம் நான் இதை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இந்த மூட்டையில் இருக்க ஒவ்வொருத்தனுக்கும் உடம்பு வேணும். இவன் உடம்பு உள்ளந்தான் வச்சுருக்கிறான். இவனுக்கு ஆயிரக்கணக்கான உடம்புகள். எந்த உடம்புன்னு கேட்டு ஓடி எடுத்துங்க அப்படின்னு சொல்லி இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உடம்பையும் கொடுத்துருவாரா?
கொடுத்தா என்ன எல்லாம் மனுஷனுக்கு தான் ஓடுவான். சில பேர் தேவர் உடம்பு ஓடிடுவான், நரகம் எம்டியாக இருக்கும். கடவுள் அப்படி பார்ப்பாரா? அவர் என்ன செய்கிறாரு? அவங்களுடைய உள்ளத்தில் ஒளிந்திருக்கின்ற பாப புண்ணியங்களை எடை போட்டு பார்ப்பார். ஒரு உள்ளம் எடுக்கிறேன், இதுதான் தேவதத்தன், நான் தான் கடவுள். நீங்கள் கூட கடவுளாக இருக்கலாம். உங்களுக்கு என்ன உடம்பு வேணும்? எனக்கு ஒரு தேவ சரீரம் கொடுங்களேன். இந்திரனாக இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்திரன் வேணும்னா உனக்கு வெள்ளைக்கடலில் யானை வேணும், அப்சர ஸ்ரீகளெல்லாம் படைக்கணும், புண்ணியம் வச்சுருக்கிறியான்னு கேட்குறாரு. இல்லைங்க அப்படி. பாபம் எவ்வளோன்னு பார்க்குறாரு. எக்கச்சக்கமாக இருக்கப்பா, புண்ணியம் கொஞ்சம் தான் இருக்குது, ஆசை மட்டும் நிறைய இருக்குது. இப்போ ஆசையும் பாபமும் புண்ணியம் தான் நமக்கு உடம்பை கொடுக்குது. இறைவன் நமக்கு உடம்பை நமக்கு அவர் இஷ்டத்தில் கொடுக்கல, நம்ம கிட்ட இருக்க பொருளை வச்சு தான் கொடுக்குறார். தேவதத்தா, உன் பாபத்துக்கு ஏற்ற உடம்பை நான் தரேன், புண்ணியத்துக்கும் சேர்த்து ஒரு மனித உடம்பு கொடுக்குறேன். ரொம்ப பாவம் பண்ணியிருந்தீன்னா மிருகத்தை கொடுத்துருவேன். அளவு கடந்த புண்ணியம் பண்ணியிருந்தா தேவ சரீரம் குடிக்கிறேன். புண்ணியம் மட்டும் இருந்தால் தேவனா போ, பாவம் மட்டும் இருந்தால் நரகத்துக்கு போ, இல்லைன்னா மிருகமாறு. ஆனால் நீ ரெண்டும் கலந்து பண்ணியிருக்கிறியே மிஸ்ரா, நீ மிக்சர், நான் உனக்கு மனித சரீரம் தரேன். மனித சரீரம் கொடுக்கணுன்னா அவனுக்கு உடம்பு மட்டும் கொடுத்தா போதுமா? இதெல்லாம் வேணுமே. அப்புறம் அவனுக்கு மனைவி வேணுமே, இந்த உடம்புக்கு அம்மா அப்பா வேறு வேணுமே. இது அத்தனை ஒரு படைக்க வேண்டியதார். இப்போ எல்லாருடைய காரண சரீரத்தையும் அவர் சீர்தூக்கி பார்க்குறார். பார்த்து அத்தனைக்கும் அவர் என்ன பண்ணுறாரு? உடம்புகளை கொடுக்குறார். உடம்பு கொடுத்த உடனே உலகத்தையும் கொடுக்குறார். தனித்தனியாக பண்ணுறதில்ல, ஒரே சமயத்தில் உலகம் உடம்பு படித்து உடம்புக்குள்ளே எல்லாரும் உள்ளத்தையும் அனுப்பிடுறார். இப்போ ரெண்டுமே அறிவற்ற ஜடங்கள். அப்போ அறிவாக இருக்கிறது யார்? இப்போ அந்த லெவலுக்கு போவோமா? இது சுருங்கிச்சுன்னா காரண உடம்பு. இது ரெண்டும் ஒரு உடம்பு தான். இது ஆழ்ந்த உறக்கம், இது கனவு, இது நனவு. அப்போது இங்கே என்ன இருக்கும்? ஸ்தூல உடம்பு, சூக்ஷ்ம உடம்பு, காரண உடம்பு இருக்குது. நனவில் என்னாச்சுமா? ஒன்றும் இல்லை. இது நனவில் 3 உடம்பும் இருக்கும். உங்களுக்கெல்லாம் 3 உடம்பும் இருக்குது. கனவில் இந்த ஸ்தூல உடம்பு இருக்கும், ஆனால் பயன் கிடையாது. இது மட்டும் வேலை செய்யும். இது உள்ள உலகெல்லாம் பார்ப்போம், மனிதர்கள்லாம் வருவாங்க, எல்லாம் கஷ்ட நஷ்டங்கள்லாம் இருக்கும், இன்ப துன்பம்லாம். அப்புறம் ஆழ்ந்த உறக்கத்தில் சுஷுப்தின்னு பேர், காரணமாக மறைஞ்சிடும். மறுநாள் காலையில் விவரம். கனவு, நனவு எல்லாமே தூக்கத்துலேருந்து தான் வருது. தூக்கத்துலேருந்து தான் ஒருத்தன் வீழ்ச்சிக்க முடியும். தூக்கத்தில் தான் உனக்கு கனவு காண முடியும். நம்ம காரணத்தில் தான் எப்போவுமே இருக்கிறோம். இது மட்டும் புரிஞ்சுக்கங்க. இப்போ நம்ம மனிதனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். மனிதன் மட்டும் இல்லை, எல்லா ஜீவராசிகளும். இப்போ நாய்க்குள்ளே ஒரு ஜீவன் இருக்கும் இல்லையா? அது யாருன்னு கேட்டால் என்ன? பாவம் செய்த மனிதன். பாம்புக்குள்ளே இருக்கிற ஜீவன் யார்? பாவம் செய்த மனிதன். நம்ம சாமி கும்பிட்றோம்ல, காத்தான், கருப்பசாமி, முனியாண்டி, இவங்கெல்லாம் சாமிங்க இல்லையா? வானத்தில் இருக்க தேவர்கள் இல்லையா? அதுக்குள்ளே இருக்கிறது யார்? புண்ணியம் செய்த மனிதன். கோயிலில் இருக்கிறதெல்லாம் புண்ணியம் செய்த மனிதன். இப்போ கடவுள் யார்? முருகன். புண்ணியம் செய்த மனிதனா? இதுக்கெல்லாம் காரணமாகிய பகவான். அது பேர் பிரம்மம்னு பேர். பிரம்மம் கடவுள். நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக அவருக்கு முருகன் ஒரு உருவம் கொடுக்குறோம், விஷ்ணுன்னு ஒரு உருவம் கொடுக்குறோம். இப்போ அதை பற்றி தெரிஞ்சுக்கோமா? இப்போ இந்த உடம்பை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம், இறைவனுடைய உடம்பை பற்றி தெரிஞ்சுக்கோ. இத்தனையும் இந்த பாட்டுக்குள்ளே தான் வரப்போகுது. இறைவன் இப்படி இருக்கிறார், இந்த போர்டு மாதிரி. எல்லாம் பார்த்துங்க, இவர் தான் கடவுள். ஒன்றுமே இல்லையே சார். ஒன்றும் இல்லை, கடவுள் இருக்கார். கடவுள் காட்டுங்க சார்.
இந்த போர்டை பார்க்குறீங்களே, போர்டு தானே பார்க்குறோம், கடவுளை பார்க்கலையே. கடவுள் எப்படி இருக்குன்னு சொன்னால் நீங்கள் பார்த்துருவீங்க இல்லையா? கடவுள் இப்படி கருப்பாக இருக்கிறார். இப்போ பார்த்துட்டிங்களா? எல்லோரும் கருப்பாக தெரியுதா? அந்த கருப்பாக இருக்க பொருளுக்கு நான் பேர் கொடுக்குறேன் சச்சிதானந்தம். அவர் பேர், கடவுளுக்கு பேர் சச்சிதானந்தம். 3 இருக்குது அதில், சத்து, சித்து, ஆனந்தம். 3 சேர்த்தாக்கா சச்சிதானந்தம். இதில் இவர் மட்டும்தான் இருக்கிறார். நாமெல்லாம் எங்கே போயிட்டோம்? எல்லாம் பிரளயம் பண்ணி உள்ளே வச்சிருக்கிறார், மறைச்சிட்டார். எப்படி ஒரு ஆலமரம், அதனுடைய விதையில் கடுகு சைஸ் இருக்குது, கடுகு விட சின்னது, அதில் ஆலமரம் இருக்கா இல்லையா? ஏன்னா அது எப்படி ஆலமரம் இருக்குன்னு குழந்தை கேட்குது, முளைச்சி பாரு வெளியே வருது. பக்கத்துலேயே புளியங்கொட்டையை போடுறோம், புளிய மரம் தான் வருது. மாங்கொட்டையில் மரம் தான் வருது. அப்போ அந்த கொட்டையை எடுத்து எல்லாத்துக்கும் பார்த்தாக்க பவுடர் மாதிரி தானே இருக்குது. எல்லா கொட்டையும் அரைச்சி பார்த்தோம்னா மாவு தான் வருது, வெள்ளை மாவு தானே. இது எப்படி மாங்காவாக மாறுது, இது வந்து தேங்காயாக மாறுது, இது புளியமாக மாறுது, இது ஆலமரமாக மாறுது. அதுக்குள்ள ஆலமரத்தினுடைய அத்தனை விஷயங்களும் ரகசியமாக எழுதி வச்சிருக்கிறாங்க. அந்த மாவில் உங்களுக்கு தெரியாது. புளிய மாவையும் மாங்கொட்டை மாவையும் அரிசி மாவு கோதுமை மாவு கொடுத்தா உங்களுக்கு என்ன தெரிய போகுது? ஆனால் அரிசியை போட்டால் அரிசி வரும்பொழுது உள்ள அரிசி உள்ளே இருக்கிறது, நெல் இருக்கிறது. நெல்லுக்குள்ளே நெல்லுடைய உடம்பு முழுக்க என்னென்ன இருக்குதோ அத்தனையும் இருக்குது இல்லையா? அது எப்படி இருக்குது நமக்கு தெரியாது இல்லையா? அதை அவ்யக்தம். என்ன இருக்குது இது, இந்த விதை என்னது அப்படின்னு நம்ம கேட்குறோம். எனக்கு தெரியலப்பா. முளைச்சிக்கிட்டோம், பார்க்கலாம். முளைச்சி 2 இலை விட்டு அப்படி வந்து பூ வந்த பிறகு இது கொத்தமல்லி கண்டுபிடிச்சிட்டோம், இது கருவேப்பிலை அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். விதையில் நம்மளால் கண்டுபிடிக்க முடியல இல்லையா? அதனால் அது கண்டுபிடிக்க முடியாமல், கண்ணுக்கு தெரியாமல் மறைஞ்சது, அது பேர் அவ்யக்தம். வியக்தம்னா வெளிப்படுறது. வெளிப்படட்டும், பார்க்கலாம். முளைக்கிட்டோம், வெளிப்படட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். வெளிப்படாத வரைக்கும் நமக்கு தெரியல. அவ்யக்தம். வெளியே வந்துடுச்சுன்னா வியக்தம். இப்போ நாமெல்லாம் எப்படி இருப்போம்? அவர்கிட்ட அவ்யக்தமாக இருக்கிறோம். சிருஷ்டி ஆரம்பிச்சிட்டாருன்னா உலகம், உடம்பு, லவ் அண்ட் ஹேட் எல்லாம் தானாக வந்துடும். இதெல்லாம் வியக்தம். அவ்யக்தம், வியக்தம். அவ்யக்தம் ஆகிறத நாம் சம்ஹாரம்ங்கிறோம். கடவுள் நம்மளெல்லாம் சம்ஹாரம் பண்ணிட்டார், அழித்து விட்டார். அழிக்கலை, உலகத்தை தான் அழித்தார், உடம்பு அழித்தார். இன்னொரு புதுசாக ஒரு உடம்பு கொடுக்க போகிறாரு, உடம்பு கொடுக்க போகிறார். அது பேர் சம்ஹாரம். இப்போ நமக்கெல்லாம் மறுபடியும் உடம்பு எல்லாம் கொடுக்க போகிறார்ல, அது பேர் வியக்தம், சிருஷ்டி. சரி, சிருஷ்டி பண்ணிட்டு விட்டுடுவார்னு நினைக்கிறீங்களா? பராமரிக்கிறார். இன்ப துன்பங்கள் அவர் தான் கொடுக்கணும். தினமும் இன்ப துன்பம் கடவுள் தான் கொடுக்குறார். ஏன் இதுக்கு துன்பம் கொடுக்குறார்? உன் கணக்கில் அது இருக்குது. அவருக்கு மட்டும் இன்பம் தரீங்க, இது அவன் கணக்கில் இருக்குது. நாளைக்கு அவன் அப்படியே இருப்பானா? அது தெரியாது. அவன் கணக்கு பார்த்து நாளைக்கு தருவேன். அன்னன்னைக்கு வேண்டியது படியளக்கிறார். நமக்கு இன்ப துன்பங்கள் எங்கே இருந்தெல்லாம் வரும்னு நினைக்கிறீங்க? ஒன்று நம்மகிட்டேருந்தே வரும். நம்ம வயிற்று வலி, பல்வலி, நம்ம மனக்கவலைகள், நம்முடைய பயம், கோபம், எரிச்சல், பொறாமை, இது நம்மகிட்டேருந்து வருது. சில பேர் பக்கத்துலேருந்து வரும். பக்கத்து ஊர் ஜனங்கள்கிட்டேருந்தும், பக்கத்து வீட்டுக்காரங்கிட்டையும், கவர்மெண்ட் கிட்டேருந்தும் இங்கே வந்து வரும். இன்னொன்று நவக்கிரகங்கள்லேருந்து வரும். இன்பத்துன்பம் எங்கேருந்து வரும்? அத்தியாத்மிகம், அதிபௌத்திகம், அதி தெய்வீகம். இந்த 3 இடத்துலேருந்து இன்பத்துன்பம் வரணும். இந்த 3ஐ சிருஷ்டி பண்ணாதானே நம்ம இன்பத்துன்பம் குறைக்க முடியும். அப்போ இன்பத்துன்பங்கள் 3 இடத்துலேருந்து வந்தாலும் இது இப்படி வரணும் அப்படி வரணுங்கிற கணக்கை எதை வச்சு செய்கிறாருன்னா, நம்மக்கிட்ட இருக்க பாவ புண்ணிய கணக்கு தான் காரணம். அந்த பாவ புண்ணியத்தை நமக்கு கொடுத்தாருன்னா நீ சம்பாரிச்சிக்கிட்டது. நீ வாழும் வாழ்க்கையில் சம்பாதிச்ச பாவ புண்ணியங்களெல்லாம் அடுத்த பிறவிக்கு எந்த உடம்பு கிடைக்குமோ அதனை பார்த்து பாவ புண்ணியம் இல்லாமல் ஹீலியம் பலூன்னு செய்வோம், மேலே பறப்போம். பாவத்தை சேர்த்தோம்னா இரும்பு குண்டாகி கீழே போகும். இல்லை மிருக சரீரம், படுத்துக்கிட்டே நடக்கணும். நாமளாம் நிமிர்ந்து நடக்கலாம், 2 காலில் நடக்கலாம், 2 கையால் வேலை செய்யலாம். மிருகமாக படைஞ்சனா என்ன பண்ண முடியும்? குறுக்கில் தான் நடக்கலாம். அதனால் மிருகங்களுக்கு திரியங்குன்னு பேர், குறுக்க வளர்றது பேர் திரியங். இந்த சச்சிதானந்தம் இப்போ என்ன பண்ண போகிறாரு? நான் தான் சச்சிதானந்தம்.
நீங்கள்லாம் என்ன ஆயிட்டீங்க இப்போ? காரண சரீரமாக அவ்வியக்தமாக எங்கே இருக்கிறீங்க? என்கிட்ட இருக்கிறீங்க, என் உள்ளத்தில் இருக்கிறீங்க. இப்போ என் உள்ளத்துலேருந்து அவங்கள வெளிவிடணும். அப்போ இறைவனுக்கு ஒரு உள்ளம் இருந்ததுன்னா அது என்ன நினைக்கிறீங்க? நம்ம எல்லாருடைய ஒட்டுமொத்த உள்ளமும். அந்த ஒட்டுமொத்தத்துக்கு பேர் சமஷ்டி. தனித்தனி உள்ளத்துக்கு பேர் வியஷ்டி. இப்போ சச்சிதானந்தத்தில் இதெல்லாம் சமஸ்கிருத சொல்லு, இதை தெரிஞ்சுக்க ஒரு கஷ்டம் இல்லைல்ல. சமஷ்டின்னா ஒன்றா சேருது. இது எல்லாம் வியஷ்டியிலேருந்து வருது. இப்போ சமஷ்டி காரண சரீரத்தை அவர் உள்ளத்தில் வச்சிருக்கிறார் இல்லையா? அவருடைய உள்ளத்துக்கு என்ன பேர் வைக்கலாம்? நமக்கு உள்ளத்துக்கு உள்ளம்னு சொல்கிறோம், உள்ளே இருக்கிறதுனால. அவருக்கு உள்ளே இருந்தால் அது உள்ளன்னு சொன்னாக்கா அது சரி இருக்காது இல்லையா? ஆனால் அவரை மறுபடியும் இன்னொரு சரீரம் எடுக்க வேண்டி வரும். அது அப்படி சொல்லாத, அது பேர் மூல பிரகிருதி. அது பேர் மூல பிரகிருதி. இப்போ நம்ம எல்லாம் எங்கே இருக்கிறோம்? இப்போ மூல பிரகிருதியில் போய் மறைஞ்சு ஒளிஞ்சு கூனி குறுகி இருக்கிறோம். அதுதான் இறைவனுடைய உள்ளம். அவர் யார்? அவர் சச்சிதானந்தம். இப்போ இந்த போர்டு தான் சச்சிதானந்தன்னா, இந்த மூல பிரகிருதி எங்கே இருக்கும்? இங்கே இருக்குது. இப்படி வச்சுப்போம், இதெல்லாம் மறைச்சிடுங்க. இப்போது கடவுள், அதில் மூல பிரகிருதி. இந்த கடவுள் போர்டு சைஸான்லாம் கேட்காதீங்க. அவர் அளவற்றவர். அவர் காலத்தில் அளவற்றவர், இடத்துல அளவற்றவர், பொருள் அளவற்றவர். அவரை பற்றி இப்போ பேச்சு இல்லை, நம்மளை பற்றி பேச்சு. நம்ம எல்லாரும் இப்போது இந்த மூலப்பிரகிருதியில் இருக்கிறோம். இந்த மூலப்பிரகிருதியும் பாதி வெள்ளை, இன்னொரு பாதி சிவப்பு, இன்னொரு பாதி கருப்பு. அதான் கருப்பு போர்டு இருக்கே, அப்படியே விட்டுடுவோம். இதை சத்துவம், இது ரஜசு, இது தமஸ் அப்படின்னு பேர் வச்சுக்குவோம். இது என்ன 3 பேர்? இந்த மூலப்பிரகிருதியில் இதெல்லாம் என்ன இருக்குது? நம்மக்கிட்ட இருக்கிறது தான் அங்கே இருக்கோம். நம்மள்கிட்ட நம்ம சத்துவம் இருக்குது, ரஜஸ் இருக்குது, தமஸ் இருக்குது. இது என்னென்னு எனக்கு விளக்குங்க சார். சத்துவம்னா அறிவு, ரஜஸ்னா உணர்வு, தமஸ்னா உடம்பு. நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அறிவு, உணர்வு, உடம்பு இதெல்லாம் தான் இங்கே இருக்குது. அடுத்த சிருஷ்டி பண்ணணும்னா எல்லாருக்கும் உடம்பு கொடுத்தாகணும், தமஸ்லேருந்து கொடுப்பார். எல்லாருக்கும் உலகம் கொடுக்கணும், தமஸ்லேருந்து கொடுப்பார். எல்லாருக்கும் உணர்வு கொடுக்கணும், ரஜஸ்லேருந்து கொடுப்பார். எல்லாருக்கும் அறிவு கொடுக்கணும், சத்துவத்தேருந்து கொடுப்பார். இப்போ நம்மக்கிட்ட என்னென்ன இருக்குது? உங்ககிட்ட எல்லாருக்கும் அறிவு இருக்கா? அறிவு வச்சு தானே மொழியை கற்றுக்குறோம், கணக்கு போடுறோம், வாய்ப்பாடு சொல்கிறோம், மந்திரங்கள்லாம் புரிஞ்சுக்கிறோம், இங்கிலீஷ் பேசுகிறோம், மலையாளம் பேசுகிறோம், தெலுங்கு பேசுகிறோம். இதெல்லாம் அறிவு. உணர்வு இருக்குதா நம்மக்கிட்ட? அது நிறைய இருக்குது சார். அந்த உணர்வுக்குனால தான் நம்ம கோச்சிக்கிறோம், பயப்படுறோம், ஆசைப்படுறோம், பொறாமைப்படுறோம், அன்பாக இருக்கிறோம், கருணையாக இருக்கிறோம், தயையாக இருக்கிறோம், விட்டு கொடுக்குறோம், பக்தி செய்கிறோம். எல்லாம் உணர்வுனால. அப்போது நமக்கெல்லாம் உணர்வும் இருக்கிறது, அறிவும் இருக்கிறது, உடம்பும் இருக்குது. இந்த 3ஐயும் தான் இப்போ காரண சரீரம் இல்லையா? இதுதான் அவருடைய காரண சரீரம். அப்போ இறைவனுக்கு ஒரு சரீரம் இருக்குதுன்னா இதுதான். வேறு அவருக்கு உடம்பே கிடையாது. அவருக்கு எதுக்கு உடம்பு? ஆனால் அவர் வேறு வழி இல்லாமல் நம்ம உடம்பெல்லாம் சேர்த்து ஒரு உடம்பாக தூக்கிக்கிட்டு இருக்கார். அப்போ அவருடைய காரண சரீரம் இல்லையா? இந்த விரிந்திருக்கின்ற அந்த கடவுள் இந்த காரண சரீரம், அந்த சமஷ்டி காரண சரீரத்தில் இருந்து இதுக்கு அறிவு தரார். அறிவு, உணர்வு, பொருள் 3 தரார். அந்த 3 தான் இந்த சத்தாகுது உடலும் உலகமாக ஆயிடுது. சித்தாகிறது அறிவாகுது, ஆனந்தங்கிறது உணர்வாகுது. இந்த 3மே சச்சிதானந்தம் சரீரமாக இருக்குது, காரணத்தில் மறைஞ்சிருக்கு. இந்த வீடியோ மறுபடியும் திரும்பி திரும்பி கேட்டால் தான் உங்களுக்கு புரியும். முதல் தடவை ரொம்ப கஷ்டமான பிஹெச்டி கிளாஸில் உட்காந்துட்டு இருக்கிறாங்க நிறைய பேர். இதெல்லாம் பல காலம் படித்தவரெலாம் இருக்கிறார். அவங்களுக்கு கூட இது சுவாரஸ்யமாக இருக்கும். இப்படியெல்லாம் கூட இருக்கா அப்படின்னு.
இது ஈஸ்வரனுடைய காரண சரீரம். அந்த இறைவனுடைய சச்சிதானந்தம் இங்கே பிரதிபலிக்கும் பொழுது, அந்த சித் ஸ்வரூபம் பிரதிபலிச்சதுன்னா இதுக்கு பேர் மாயா அப்படின்னு பேர். அவருடைய உணர்வு பிரதிபலிக்குது பாருங்க, அது அவித்யா. நம்ம சரீரெல்லாம் பிரதிபலி பார்த்தீங்கன்னா அது பிரகிருதி. இது வரைக்கும் புரிஞ்சுக்கங்கம்மா. இதுக்கு மேலே விவேகத்துக்கு நான் போக மாட்டேன். அதுக்கப்புறம் தத்துவ போதம் கிளாஸில் தான் முடியும். இப்போ இறைவன் இந்த மூல பிரகிருதியில் உள்ள புகுறார். ஏன்னா நம்முடைய உள்ளத்துக்கும் அறிவு இல்லை, உடம்புக்கும் அறிவு இல்லை, உலகத்துக்கும் அறிவு இல்லை. உலகத்துக்கு என்ன அறிவு இருக்குது? உடம்புக்கு என்ன அறிவு இருக்குது? உலகம் வெளியே இருக்குது, அது சாப்பாடாக இந்த உடம்பாச்சு, இது உடம்புலேருந்து உள்ளம் வருது. இதுதான் முதல்ல கிளாஸ் எடுத்தேன். இப்போ மூணுமே அறிவற்றது. இப்போ நமக்குள்ள இருக்க அறிவு யார்? இறைவன் தான் அறிவாக இருக்கிறார். இந்த உடம்புக்குள்ள அறிவாக இருப்பது முருகனே. இப்போ நம்ம பாட்டுக்கு போவோம். இது கேட்குறார், நீ யார்? வானோ புனலோ பார்முதலோ கனலோ, கனல்னா நெருப்பு, மாருதமோ, மாருதம்னா காற்று. நீ இந்த 5 பூதங்களா? அதாவது உலகமா, இந்த உடம்பா? ஞானோதயமோ, இதெல்லாம் உடம்பாகி உள்ளமாகி அதுக்குள்ள ஒரு அறிவுன்னு வருதே, அதுவா நீயா? நபில் நான் மறையோ. இது என்ன நான் மறை அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கல்ல காரண சரீரம் சமஷ்டியா, அது உள்ளே இருக்கிற விஷயம் எல்லாமே மறைன்னு பேர். மறைஞ்சு அவர்கிட்ட தான் இருக்கு. அதுதான் வேதமாக வெளிவருது. அந்த வேதம் தான் இந்த உடம்பு உலகம் எப்படி படைக்கப்பட்டது, இந்த உடம்பு உள்ளம் எல்லாத்தையும் எப்படி பயன்படுத்தணும், எந்த மாதிரியான கர்மங்களை செய்யணும், தர்ம அதர்மங்களை எப்படி செய்வதெல்லாம் வேதத்தில் இருக்குது. ரிக்வேதம் எதிர்வேதத்துலாம் இருக்குது. ரிக்வேதெல்லாம் சம்ஹிதைகளாக இருக்குது, மந்திர பாடல்களாக இருக்குது, இறைவனை புகழ்வதாக இருக்குது. யஜுர்வேதம் முழுக்க கிரியையாக இருக்குது. எப்படி பூஜை செய்வது, கோயில் கட்டுவது, எப்படி நமக்கு யஜ்ஞங்களை செய்வது, புள்ள பெற்றுக்கிறது, எப்படி வியாபாரத்தில் விற்பது, இல்லை எதிரி அழிப்பது, இதெல்லாம் அதில் இருக்குது. சாம வேதங்களோ ஞானத்தை தரது. ஒட்டுமொத்த சிருஷ்டி மனிதகுலம் தேவகுலம் எல்லாவற்றிற்கும் சேர்ந்து ஒரு அறிவாக வச்சிருக்கிறா இல்லையா, அது வேதம்னு பேர். அது எங்கே இருக்குது? இந்த மூலப்பிரகிருதியில் தான் இருக்குது. எல்லாம் ஒரு செட்டாக வச்சிருக்கிறார். சிருஷ்டின்னு வந்தால் என்ன பண்ணணும்? மூலப்பிரகிருதி எடுப்பார், எல்லாரையும் பார்ப்பார், காரண சரீரத்தை, வேதத்தை பார்ப்பார், வேதத்தை முதல்ல சொல்லுவார். நீ தான் இனிமேல் சிருஷ்டி பண்ணுறவங்களுக்கு எப்படி வாழணும், இந்த கிளாஸ் எல்லாம் நான் சொல்லித்தரேன்ல, இதெல்லாம் வேதம் தான். எங்கேருந்து இறைவன் இதெல்லாம் சொன்னாருன்றது எனக்கு எப்படி தெரியும்? வேதம். இது தெரிஞ்சாதானே நாம் முருகனோடு சேர முடியும். அப்போ எல்லா ஜீவர் மேலேயும் ஒரு கருணை காமிச்சு, டேய் உங்களுக்கு உடம்பு மட்டும் கொடுக்கல, உள்ளம் உங்களுது, அதுக்கேற்ற உடம்பு உலகம் கொடுத்துருக்குறேன், இன்ப துன்பங்களை நான் தரேன். நான் உங்களை பார்த்து ஒரு கண்ணில் வெண்டு ஒரு கண்ணில் சுண்ணாம்பெல்லாம் வைக்கிறவன் இல்லை. உங்களுடைய கர்மங்களை வச்சு தான் நான் எல்லாத்தையும் செய்கிறேன். ஆனால் எனக்கு ஒரு ஆசைடா, உங்ககிட்ட அறிவாக இருக்கிறது நான், உடம்பு தான் நீ. உடம்பு நீன்னு சொல்லுவியா? அறிவை தானே நான் சொல்ல முடியும். அப்போ நீ எப்படா நீ என்ன நானுன்னு கண்டுபிடிக்க போகிற? உன்னிடம் இருக்கின்ற அறிவு நானே என்பதை நீ எப்போ கண்டுபிடிக்க போகிற? எப்படி சாமி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு தான் வேதம். அதனால் ஒரு சிருஷ்டி பண்ணிவிட்டு வேதத்தையும் கொடுக்குறார், குருநாதரையும் உண்டு பண்ணுறார். சொல்கிறார், நவில் நான் மறையோ. எது முருகா நீ? என்னுடைய உள்ளமாக மனமா, அல்லது நான் என்ற அகங்காரமா, அல்லது ரெண்டுத்துக்கும் ஒளி தருகின்ற ஆண்ட இடம் நீதானோ அப்படின்னு அவர் கேட்குறார். எது நீ? பொருளாவது சண்முகனே. இந்த மூன்றையும் பார்ப்போமா? யானோ மனமோ என்னை ஆண்ட இடம் தானோ, அது என்னன்னு பார்த்துடுவோம். இது ஒரு மனமோ என்னை ஆண்ட இடம் தானோ. நீ எங்க இருக்கிற முருகா?
இந்த மனம்ங்கிறது சூக்ஷ்ம சரீரம், அதுதான் உள்ளம். தமிழில் உள்ளங்கிறோம், மனசுங்கிறோம், புத்தி, அறிவு என்னென்னவோ சொல்கிறோம். இந்த மனம் இதில் என்ன இருக்குதுன்னு இப்போ பார்ப்போம். இது ரெண்டும் சேர்ந்து ஒரு பொருள், அதுதான் உள்ளம். இந்த உள்ளத்தை இப்படி ஒரு வட்டமாக போட்டுக்கோ. இந்த உள்ளத்தில் பாதி மனம், பாதி நான். இங்கே உள்ள தனியே நல்லா கூர்ந்து கவனிங்க. கண்ணை மூடி எதையாவது இஷ்டமான பொருளை பாருங்கள். நாய்க்குட்டியோ, வடை பாயாசமோ, சொந்த பந்தங்களோ அப்படி கண் முன்னாடி பாருங்கள். அப்போது அந்த மண்டைக்குள்ளே நீங்கள் விரும்பிப்பான பொருளை நீங்கள் பார்ப்பீங்க இல்லையா, அது மனம். உள்ளேருந்து ஒருத்தன் பார்க்குறான் பாருங்க, அது நான். அது நீங்கள் என்றைக்கே பார்த்துருக்கீங்களா? கண்ணை மூடி வடையை பார்க்குறோம், தேசிய கொடியை பார்க்குறோம், முருகனை பார்க்குறோம், குழந்தை குட்டிங்களை பார்க்குறோம், வீடு வாசலை பார்க்குறோம், சொத்து சுகத்தெல்லாம் பார்க்குறோம். பார்க்குறவனை பார்த்துருக்கீங்களா? உள்ளத்தில் தான் நான் இருக்கிறான், நீங்கள் தானே அது. அப்போ உள்ளமே பார்ப்பவனாகவும் பார்க்க பொருளாகவும் இருக்குதுல்ல. இந்த வெளியவும் பொருள் இருக்குது. ஆனால் கனவுல நீங்கள் பார்க்குற பொருளெல்லாம் எங்கே இருக்குது? கனவுல ஒரு ஊரை பார்த்தீங்களே, அது உள்ளத்தில் தானே இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ கனவு பார்த்தவன் இங்கே இருக்கிறான்ல, கூடவே ஒருத்தர் இருக்கிறான். இந்த நான் 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 அடுத்த உடம்பு எடுக்க போகிறவன் நான் தான். இந்த மனம் செய்த பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் இன்னும் உடம்பெல்லாம் கிடைக்கும். இந்த நானும் மனமும் இருக்குதே, அதுதான் நீயா நானா? இதுவா முருகா நீ யார்? இல்லை, இது ரெண்டுக்கும் அறிவற்றது. இதுவும் உள்ளத்தில் இருக்குது, இதுவும் உள்ளத்தில் இருக்குது. உள்ள எதுலேருந்து உண்டாச்சு? சாப்பாட்டிலேருந்து வந்துச்சு. இதுவும் அறிவல்ல, அது அறிவல்ல. அப்போ எல்லாருக்கும் உள்ளத்துக்குள் உள்ளமாக அறிவாக இருப்பது யாருன்னா, என்னை ஆண்ட இடம் தானோ, அது பேரு சாட்சி. அந்த சச்சிதானந்தம், அதுக்கு ஒரு பேர் கொடுப்போமா? சைதன்யம். அது சித்தத்தினால், சத்து சித்து இல்லையா, அந்த சித்துங்கிறதுனால அதுக்கு பேர் சைதன்யம். சித்து வந்து சைன்னு ஆகுது, சைதன்யம். அப்போ கடவுளுக்கு என்ன தன்மை? அவர் எப்பொழுதும் சைதன்யமாக இருக்கிறார், அறிவொளியாக இருக்கிறார். அறிவுக்கு அறிவாகவும் உணர்வுக்கு உணர்வாகவும் இருக்கிறார். அவருக்கு அறிவதற்கு ஒன்றும் இல்லை. அவருக்கு உடம்பு இருந்தால் தானே உலகம் இருக்கும். அவருக்கு அதெல்லாம் தேவையில்லைல்ல. அவர் அறிவு மாத்திரம், உணர்வு மாத்திரம். அவர்கிட்ட என்ன அறிவு இருக்குது? கணக்கு அறிவு, அல்ஜிப்ரா அறிவெல்லாம் இருக்குமா? அதெல்லாம் நமக்கு, நம்ம பொழப்புக்காக. அவர் அறிவு மாத்திரம். அவருக்கு உணர்வு இருக்குது. என்ன உணர்வு? ஆனந்தமான உணர்வு. அதான் சச்சிதானந்தம். அவர் இருக்கிறார், எனவே சத்து. அவர் அறிவுடையவர், எனவே சித்து. அவர் உணர்வுடையவர், எனவே அவர் ஆனந்தம். அப்போ அவர் யார்? அறிவுணர்வாக இருப்பவர். அறிவு, சித்து, உணர்வு, ஆனந்தம், சத்து இருப்பவர். அறிவுணர்வாக இருப்பவர் தான் கடவுள், அவர் தான் முருகன். அதுக்கப்புறம் நம்ம ஒன்று அடுத்த கிளாஸில் வள்ளி தெய்வானையெல்லாம் எப்படி வந்தாங்க, ஏன் முருகர் கல்யாணம் ஆச்சுலாம் நம்ம அப்புறம் பார்ப்போம். ஒவ்வொரு ஸ்லோகமும் தனித்தனியாக நம்ம பார்ப்போம். என்னை ஆண்ட இடம் தானோ, நானுங்கிறனே, எனக்கு அறிவாக நீ தானே இருக்கிற, என்னிடம் இருந்து ஆண்டு கொண்டிருக்கின்றாயே. இந்த பிரபஞ்சத்திலே அவர் தான் இருக்கிறார். இப்போ உங்களுக்குள்ள இருக்க அறிவாக இருக்கிறது யார்? நானாக இருக்கிறது நீங்கள். ஆனால் நானுக்கு அறிவு கொடுக்கறது யார்? எப்பவுமே முருகன் தான். இந்த கேள்வி இப்போ பாருங்கள், அருணகிரிநாதர் எப்படி கேட்டிருக்கிறாரு. ஒரே பாட்டில் வேதாந்த முழுக்கையும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டார். இன்னும் வேதாந்தம் முழுசும் போகலை, இன்னும் அடுத்த கிளாஸுக்கு தான் போகும். மூலப்பிரகிருதியில் அவர் சத்துவமாகவும் ரஜசாகவும் தமசாகவும் இருந்து சிருஷ்டி பண்ணியிருக்கிறார். அது இன்னொரு வகுப்பில் நம்ம பாடம் எடுப்போம். அந்த சமயத்தில் பார்ப்போம். அந்த சமயத்தில் தான் இந்த ஆண்ட இடம்ங்கிறது எங்கே? சரி, இந்த ஆண்ட இடம் உங்ககிட்ட எங்கன்னு காட்டுங்க. முருகன் எங்கே இருக்கிறார்? இப்போ உள்ளத்தில் அறிவாகவும் உணர்வாகவும் அவர் தானே இருக்கிறார்.
சார் அவர் அறிவுனாக்கா எனக்கு அறிவு வேறு மாதிரி இருக்குது, அவன் அறிவு வேறு மாதிரி இருக்குது. அவர் அறிவுங்கிறது மட்டும்தான் கொடுப்பார், நீ அறிஞ்சிக்கிறது உன் இஷ்டம். அவர் ஆனந்தமான உணர்வாச்சே, எனக்கு ஆனந்தமே இல்லையே, அதையும் கொடுத்துருக்கிறார். ஆனால் நீ எதுலேருந்து ஆனந்தம் பெறையோ அதுலேருந்து கிடைக்கும். முருகன்கிட்டேருந்து கிடைச்சா ஆனந்தம் கிடைக்கும், முருகன்கிட்ட நம்பினா அறிவு கிடைக்கும். அவர் சத்து அழியாத நிலையை கொடுப்பார். நீ என்ன பண்ணுற, உடம்பு வச்சுட்டு உலகம் தானே கேட்ட, என்ன கேட்டியா? ஏதாவது ஒரு காரணம் சரீரம் சிருஷ்டிக்கு முன்னாடி சாமி எனக்கு உடம்பு வேணாம் நீ வேணும்னு கேட்டானா? யாராவது கேட்டிருக்குமா? அப்போ உன்கிட்டயே ஆண்ட இடமாக, அறிவுக்கு அறிவாக, உணர்வுக்கு உணர்வாக, சாட்சியாக எல்லாவற்றையும் அவர் உன்னுக்கிட்டேருந்து பார்த்துட்டு இருக்கிறார்ல, அது நீதானே. அது இப்போ நானுன்னு சொல்கிறது உண்மையிலே அறிவா? முருகன் உள்ளத்துக்குள்ள நானுன்னு இருக்கிறார், உள்ளத்துக்குள்ள ஆனந்தமாக இருக்கிறார். எப்போ நீங்கள் ஆனந்தமும் முருகனையும் பார்க்க முடியும் அப்படிங்கிறது இன்றைக்கி நம்ம விளக்க வேண்டாம். நீங்கள் ஒரு கட்டாயம் முருகனை பார்த்தே ஆகணும் பிடிவாதம் இருந்ததுன்னா நாளைக்கு சொல்லித்தரேன் நிச்சயமாக. ஆனால் முருகன் எங்கேயும் தூரத்தில் இல்லை, உள்ளம் என்னும் குகைக்குள்ளே இருக்கிறார். உள்ளம் வந்து ஒரு குகை, அதனால் அவர் பேர் குகன்னு பேர். குகா, முருகா, சண்முகா, சரணம் அப்படின்னு சொல்கிறார். குகனும் முருகனும், முருகன் அல்லது அழகுன்றது முன்ன பார்த்தோம் இல்லையா? இந்த அழகும் அறிவும் அவருக்கு மனைவி, அழகும் அறிவும் மனைவி. அறிவு தெய்வானை, அழகு வள்ளி. அவங்க ரெண்டு பேரும் மனைவி. அதனால் அவங்க புருஷன் பஞ்சாதின்னு நினச்சிக்காதீங்க. உங்கள்கிட்ட அழகும் அறிவும் இருந்ததுன்னா நீங்களும் 2 ஒய்ஃபோடு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அதை சித்தி புத்தி அப்படின்னு அவங்களும் சொல்லுவாங்க. யாருக்கு? கணபதிக்கு. முருகருக்கு இப்படி சொல்லுவாங்க, வள்ளி தெய்வயானன். ஒருத்தி அழகி, இன்னொருத்தர் அறிவு. அவங்க நம்மக்கிட்ட இருக்கிறாங்க, நம்மக்கிட்ட அழகும் அறிவும் இருக்குது. முருகன் எல்லாரிடத்திலும் உள்ளத்திலே அவன் ஞானிகளுக்கு தெரிகிறான். இன்றைக்கி உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. கண்ணை மூடி நான் அறிவுடையவன்கிறது நீ நினச்ச உடனே நீ முருகனை தான் பார்க்குறீங்க. அவன் கனவிலும் நனவிலும் எப்பொழுதுமே இருக்கிறான், உறக்கத்திலும் அவன் தான் இருக்கிறான். இந்த உறக்கத்தில் அவன் ஆனந்தமாக இருக்கிறான். ஏன்னா உள்ளம் அப்போ சுருங்கி இருக்குது. அப்போ முருகன் முழுசாக இருக்கிறான், ஆனால் ஆனந்தமாக இருக்கு. உள்ள விரிஞ்சிடுச்சுன்னா நனவுலையும் கனவுலையும் நம்ம உலகத்தை பார்க்க ஆரம்பிச்சிடும். முருகன் எங்கே இருக்கிறாரு? ஆனந்தம் செதறிடுது. நம்ம அறிவினால் அவருடைய ஞானம் செதறிடுது, உணர்வுனால் அவருடைய ஆனந்தம் செதறிடுது, நம்முடைய ஆசையினால் நம்ம உடம்பும் செதறிடுது. பல விதமாக உடம்புகள். இப்படி இந்த பாடலில் இன்றைக்கி ஒரு பாடல் தான் நம்ம பார்த்துருக்குறோம். மறுபடியும் பாடிட்டு 4வது பாடலை நாளைக்கு பார்ப்போம். வானோ புனல் பார் கனல் மாருதமோ ஞான உதயமோ. ஞான உதயங்கிறது என்ன? மூலப்பிரகிருதியில் உள்ள புகுந்தாரே, அவர் தான் முதல்ல புகுந்தார், அப்புறம் தான் நமக்கு உள்ளத்துக்குள்ள புகுந்தார். மூலப்பிரகிருதியில் பிறந்து எல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சுவார், அவரே தான் உள்ளே புகுந்துருக்கிறார். 2 பேராக புகுந்தாங்க. ஞான உதயம், அவர் பேர் பரமேஸ்வரன் பேர். ஞான உதயங்கிறது நீ பரமேஸ்வரனா? இந்த மூலப்பிரகிருதிக்கு அறிவு கொடுத்து எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணியே அந்த பரமேஸ்வரனா? அது கூட கிடையாது. பஞ்சபூதங்களும் கிடையாது, வேதமும் கிடையாது, நானும் கிடையாது, மனமும் கிடையாது. நீ ஆண்ட இடத்துல தான் இருக்கிற. எங்கே இருக்கிற? இந்த உள்ளத்திலே நீ ஆண்டு கொண்டிருக்கிறாய். அதனால் உன் பேர் என்ன? ஆண்டவன். கடவுளுக்கு பேர் ஆண்டவன். இந்த வரைக்கும் நிறைவு செய்வோம். நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாய பூர்ணம் ஏவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.